Hi students, good morning. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் மெயின்ஸ்க்குரிய கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்குது. ஆல்ரெடி ஒரு கிளாஸஸ் முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளாஸஸ்க்குரிய வீடியோ தான் மெயின்ஸ்க்குரிய கிளாஸஸ் வித் கிளாஸ் கம் டெஸ்ட் பேட்சஸ். ஓகேங்களா, ஒவ்வொரு வாரமும் 2 டெஸ்ட் வைக்க போகிறோம். அதாவது புதன்கிழமை நீங்கள் இந்த இமேஜில் பார்க்கலாம், புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, 2 வாரம் ஒரு வாரமும் 2 கிளாஸஸ் 2 டெஸ்ட்டு. ஓகே, மார்னிங் வந்து டெஸ்ட்டும் ஆஃப்டர்நூன் வந்து கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து உங்கள் கிளாஸஸ்க்குரிய மெட்டீரியல் தமிழ் இங்கிலீஷ் அது தாராளமாக மெட்டீரியல் வழங்கப்படும். ஓகேங்களா, அப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாகவும் ஒவ்வொரு பேரும் எழுதக்கூடிய டெஸ்ட் பேப்பருக்கு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக ஃபீட்பேக் வந்து வழங்கப்படும். ஓகேங்களா, நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் பார்த்திங்கன்னா 9043211311 அல்லது 9043211411. ஓகேங்களா, தேங்க்யூ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 பார்க்க போகிறோம். யூனிட் 2 தான் ஃபர்ஸ்ட் சிலபஸ் மொத்தமாக ரீட் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக் 3 டாபிக் என்னன்னா சொல்லுங்கள். சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன? பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை வெடிப்பு, அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட், அடுத்து சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர்கள். இந்த 3 டாபிக் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 3 டாபிக் கவர் பண்ணுவோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 டாபிக் கவர் பண்ணிக்குவோம். 3 டாபிக் உரிய மெட்டீரியல் ரெடி ஆயிடுச்சு. போகும்போது நீங்கள் 3 டாபிக்கும் வாங்கிட்டு போயிருங்க. ஃபர்ஸ்ட் 2 முடிஞ்ச அளவுக்கு நம்ம 2 கவர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக போகும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ங்கிறதுனால ஈஸியாகவும் எழுதுங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாகவும் எழுதுங்க. இப்போ 6 மார்க் கொஸ்டின்னா டைரக்ட் கொஸ்டினாவே நான் கேட்டுறேன். கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி கேட்காம ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனுடைய காசஸ் என்ன, ரீசன் என்ன, அதோட எஃபெக்ட் என்ன, இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாவே ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டெஸ்ட் சிம்பிளாவே எழுதுங்க. கொஞ்சம் நாள் போனதுக்கு ஒரு 3 வாரம் 4 வாரம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ட்விஸ்டான வார்த்தைகள், அந்த அனலைசிஸ் டிஸ்கஸ் இந்த மாதிரி வார்த்தைகள் அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போதான் எல்லாருமே எழுதி பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. யாராவது குரூப் 1 அட்டன் பண்ணிருக்கீங்களா? குரூப் 1 மெயின்ஸ் அட்டெம்ப்ட் யாரும் கொடுக்குறீங்களா? இல்ல. ஓகே, இப்போ இனிமேல் இப்போதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல்ல எழுதுறது வேற, இங்க எழுதுறது வேற. ஆல்ரெடி டெமோ கிளாஸ் நம்ம எப்படி எழுதணும், எப்படி பாயிண்ட் எழுதணும் எல்லாம் சொல்லியாச்சு. 6 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க அப்படியே பாயிண்ட் எழுத வேண்டியது எழுதுதான். 15 மார்க் 12 மார்க்கு மட்டும் இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் தேவைப்படும். ஒவ்வொரு நிறைய சப் ஹெட்டிங் கொடுங்க. சப் ஹெட்டிங்ல சின்ன பேரா 2 லைன் 1.5 லைன் அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டாபிக் பார்க்க போறோம் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஒரு நோட்டும் கையில வச்சுக்கோங்க. ஓகேங்களா, மெட்டீரியல் மட்டும் கிடையாது. நான் சொல்றது மெட்டீரியல் மட்டும் கிடைக்க போறது கிடையாது. நான் எப்படிதான் படிக்க சொல்றேன். ஒன்னு வந்து சோர்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல். ஓகேங்களா, நம்ம கொடுத்த பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் வச்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து நம்ம கொடுக்கிற நோட்ஸ். கிளாஸ்ல எக்ஸ்ட்ரா நோட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டாஸ். இப்போ நிறைய டேட்டாஸ் தான் இதுல இருக்காது. இப்போ நம்ம புதுசா வெளியே வந்த டேட்டாஸ் வந்து நான் சொல்றேன், நீங்க அப்படியே டேட்டாஸ் எழுத போறீங்க. இன்னொன்னு நீங்க அதர் வெப்சைட்லயும் ரிசர்ச் பண்ண போறீங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷனுக்காகவே இந்தியாவில் ஒரு அமைப்பு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? பாப்புலேஷனுக்காகவே, அதாவது சென்சஸ் கிடையாது. சென்சஸ்ங்கிறது அது ஒரு அமைப்பு தான், சென்சஸ் எடுக்கக்கூடிய அமைப்பு. அது அல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு பாப்புலேஷன் மெஷர்ஸ்க்காகவோ பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ்க்காகவோ உலகம் முழுவதற்குமான ஒரு அமைப்பு இருக்கு. தெரியுமா யாருக்காவது? IIPS, அதாவது இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாப்புலேஷன் சயின்ஸ். ஓகேங்களா, இது இருக்குது. கண்டிப்பா இது ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப இந்த அமைப்பை வச்சு அந்த அமைப்போட வெயிட் அந்த அமைப்போட வெப்சைட் இருக்கும். அந்த அமைப்போட growth, அது எப்போ உருவாக்கப்பட்டது, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நார்மலா எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா மும்பைல இருக்கு. அப்போ எல்லா அமைப்பு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரேட் பத்தி படிக்கிறோம், WTO படிப்போம். கோவிட் பத்தி படிக்கிறோம்னா ஒரே வார்த்தை படிப்போம். என்ன அமைப்பு படிப்போம்? கோவிட் பத்தி. கொரோனா பத்தி படிக்கிறோம் ஒரு அமைப்பு படிப்போம்ல, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். இதே மாதிரி பாப்புலேஷனுக்காக, மக்கள் தொகைக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது IIPS, இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாப்புலேஷன் சயின்ஸ். அப்போ இந்த மாதிரி அமைப்புகளையும் அதோட வெப்சைட் எல்லாத்தையும் நம்ம தரவா ரிசர்ச் பண்ணணும். ஓகே, இது ஒரு நீட் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட மெட்டீரியல், கொடுத்த மெட்டீரியல் இது ரொம்ப பேசிக் தான். நான் சொல்றது இதுல இருந்து மட்டும் தான் வரும் கிடையாது. கண்டிப்பா நான் சொல்றேன் இது தாண்டி வரதான் போகுது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? மெட்டீரியலும் படிக்கணும், கொடுக்குற நோட்ஸும் படிச்சுக்கணும். நோட்ஸ் சம்பந்தம் நான் எதை ரெஃபர் பண்ணணும் நான் சொல்லிடுறேன். இந்த வெப்சைட் ரெஃபர் பண்ணுங்க, இந்த இதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். அந்த வெப்சைட் ரெஃபர் பண்ணுங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் சோர்ஸ் எழுதிக்கோங்க. இது மட்டும் ஓகே.
ஃபர்ஸ்ட் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் நோட்ஸ் டேட்டாஸ் கொடுத்துட்டு நான் எதை ரெஃபர் பண்ணணும், எக்ஸ்ட்ரா எதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்ப்ளோஷன் இந்த டாபிக், இந்த வார்த்தை நீங்க எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? பிரதீம்ஸ் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே வச்சிருக்கீங்க. பிரதீம்ஸ் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அல்லது நீங்க எங்கேயாவது வேற எங்கேயாவது நியூஸ் பேப்பர் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம சிலபஸ் உடைய ஃபர்ஸ்ட் டாபிக் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், தமிழ்ல மக்கள் தொகை வெடிப்பு. ஓகே, எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? பிரதீம்ஸ்ல எங்க, எந்த சப்ஜெக்ட்ல? எக்கனாமிக்ஸ்ல கேள்விப்பட்டிருக்கீங்க. எந்த எந்த இதுல சாப்டர்ல? 11th படிச்சிருப்போம். என்ன இந்த இயர் படிச்சிருப்போம். என்ன இயர்? பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் இயர் 1961. ஏன் சொல்றோம்? கிளாஸ் நம்ம நடத்திருக்கோம். ஏன் வந்து அந்த இயரை வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்றோம்? ஒரு 3 வருஷம் படிச்சிருப்போம். கிரேட் டிவைட், ஸ்மால் டிவைட், அப்புறம் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் படிச்சிருப்போம். அப்புறம் இன்னொரு வருஷம், அந்த வருஷம் தான் இந்தியாவோட பாப்புலேஷன் 100 மில்லியன் தாண்டியது. சரி 1 பில்லியன் தாண்டி, ஒரு 100 கோடிங்கிறத தாண்டினது. ஓகே, வேற அந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லிட்டு ஏன் 1961 சொல்றோம்? 1.6% வந்து என்ன ஆச்சு? 2% ஆவா இன்க்ரீஸ் ஆனது. இது ஒரு பாயிண்ட். அதோட நம்ம 1947ல வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினோம். அதுக்கப்புறம் நடந்த டேட்டான 1951 சென்சஸ் எடுத்தாங்க. அந்த சென்சஸ் அது ரொம்ப growth இல்லை. ஆனா அதுக்கப்புறம் வந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து growth அதிகமா இருந்தது. அதனால நம்ம அந்த பாயிண்ட் என்ன சொல்றோம்? அந்த சென்சஸ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் போறீங்க. அப்போ ஆல்ரெடி நீங்க பிலிம்ஸ்ல படிச்ச டாபிக் நிறைய இடங்கள்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதே லெசன் நீங்க இந்த டாபிக் படிச்ச அதே லெசன் சிபிஆர் படிச்சீங்களா? க்ரூட் பர்த் ரேட், பிறப்பு விகிதம் படிச்சீங்களா? டெத் ரேட், க்ரூட் டெத் ரேட், சிடிஆர், அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோ படிச்சீங்களா? பிறப்பு விகிதம். இதுக்கு டெஃபினிஷன் ஞாபகம் இருக்குதா? சிபிஆருக்கு டெஃபினிஷன் சொல்லுவோம் யாராவது? க்ரூட் பர்த் ரேட், பிறப்பு விகிதம். எஸ் 1000, அந்த அதுதான் கீவேர்ட். 1000 பேருக்கு எத்தனை பேர் வந்து இங்க பிறக்குறாங்க. அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோனா டெஃபினிஷன் பாலின விகிதம். 1000 ஆண்களுக்கு 1000 மென்ஸுக்கு இங்க வந்து எத்தனை உமன் இருக்கிறாங்க இந்த டேட்டா. அப்போ இந்த டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அல்லாம நிறைய எம்எம்ஆர் ஞாபகம் இருக்கா? எம்எம்ஆர், ஐஎம்ஆர் ஞாபகம் இருக்குதா? இது எல்லாமே நமக்கு வந்து ஆல்ரெடி ஸ்கூல் புக்ல படிச்சது. இது எல்லாத்தோட டெஃபினிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நீங்க பேப்பர்ல கண்டிப்பா எழுதணும். அதுவும் நீங்க எழுதணும். அது இந்த புக்லெட்ல இருக்கும். அதை நீங்க பாத்துக்கணும். அப்போ ஆல்ரெடி நம்ம இதை வந்து ஒரு லெசனாவே நம்ம வந்து 11th வந்து படிச்சிருக்கோம். அதை நீங்க பாத்துக்கோங்க. அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணணும். கண்டிப்பா நீங்க ஆல்ரெடி பிலிம்ஸ் நீங்க ஸ்கூல் புக் வாங்குனீங்களா வாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா மெயின்ஸுக்கு கண்டிப்பா ஸ்கூல் புக்ஸ் வாங்கணும். அதுக்கு 6th to 10th ஸ்கூல் புக்ஸ் தேவையில்லை. 6th to 10th ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அடுத்த டாபிக் அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கறோமா? அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி 9th புக்ல இருக்குது. அது ஒரு லெசன் தான் இருக்கும். அதை நீங்க பிடிஎஃபா படிச்சுக்கோங்க. ஆனா 11th 12th புக்ஸ் கம்பல்சரி வாங்கணும். என்ன புக்ஸ் தான் வாங்கணும்னா ஹிஸ்டரி வாங்க வேணாம், ஜியோகிராஃபி வாங்க வேணாம், எக்கனாமிக்ஸ் வாங்கிக்கோங்க. வேற பொலிட்டிக்கல் சயின்ஸ் வாங்கணும். சூப்பர். வேற ஜியோகிராஃபியா நமக்கு மெயின்ஸ்க்கு ஜியோகிராஃபி தேவைப்படும். புதுதுல சயின்ஸ். ஓகே, சூப்பர். சயின்ஸ் கண்டிப்பா. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, வேற என்ன இருக்குது, பிசிக்ஸ் எல்லாமே கண்டிப்பா படிச்சிடும். எல்லாமே கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. சயின்ஸுக்கு அதிகமா தேவைப்படும். எக்கனாமிக்ஸ் கம்மியா ரொம்ப ரொம்ப லீஸ்டா தேவைப்படும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதிகமா தேவைப்படும். அதை விட அதிகமா எது தேவைப்படும் போது? சயின்ஸ் தேவைப்படும். அதனால 11th 12th உடைய சயின்ஸ் புக்ஸ் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க. பிரிண்ட் அவுட் போட்டாது வச்சிருங்க. பிடிஎஃப் தாராளமா நெட்ல அவைலபிளா இருக்குது. அதை வாங்கி என்னென்ன லெசன் வருது நீங்களே ரெஃபர் பண்ணுங்க. உங்க சிலபஸ் எடுத்து வைங்க. சிலபஸ் எடுத்துட்டு, ஏன்னா சயின்ஸ் எல்லா லெசன் வரப்போறது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு லெசன்ஸ் தான் வரும். அந்த லெசனை மட்டும் பிரிண்ட் அவுட் போடுவோம். தாராளமா எங்கேயாவது வேலூர்ல சீப்பா எங்கேயாவது கிடைக்கும் பிரிண்ட் அவுட் எல்லாம். ஒரு 1 பேஜுக்கு 50 பைசா 1 ரூபாய் தான் இருக்கும். அந்த மாதிரி கடைகளை போயிட்டு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப ஸ்கூல் புக்ஸ் மஸ்ட். அதுல நீங்க பாதி ரெஃபர் பண்ண போறீங்க. நீங்க எழுதக்கூடிய டெஃபினிஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எழுதக்கூடிய டேட்டாஸ் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸ் இருந்தது மாதிரி எழுதுறீங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? கீ, ஏன்னா வந்து நம்ம எழுதுறதுதான் அங்க வந்து கீவேர்டா இருக்கும்னு நினைக்காதீங்க. நம்ம எழுதுறது வேற, அங்க கீவேர்ட் இருக்கிறது வேற. அதிகமா கீவேர்ட்ஸ் என்னவா இருக்குன்னா, ஒன்னு வந்து ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி கீவேர்ட்ஸ் இருக்கும். அப்படின்னா கவர்மெண்ட் வெப்சைட்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாலிசி இருக்கும்ல, இதெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்க போகுது, இந்த கீவேர்ட்ஸே இருக்க போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கு, அது இல்லாம கவர்மெண்ட் வெப்சைட், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண பாலிசி. அப்படி இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாப்புலேஷனுக்கு நம்ம டெஃபினிஷன், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனுக்கு நம்ம டெஃபினிஷன் பார்க்கணும். அப்ப டெஃபினிஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. ஓகே, அதை நீங்க படிச்சுக்கலாம். அப்படி இல்லனா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? வேர்ல்ட் பேங்க் ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கண்டிப்பா ஏதாவது டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்களா? அந்த டெஃபினிஷன் நீங்க டெஃபினிஷனா எழுதலாம். ஓகே, தாராளம் இப்படி தான் நீங்க பண்ணணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்களையும் டேட்டா, இப்போ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் என்ன டேட்டாலாம் கொடுப்பீங்க, என்ன டேட்டாலாம் கொடுக்கணும்?
மக்கள் தொகை வெடிப்பிற்கு என்ன டேட்டாலாம் கொடுக்கணும்? இயர்ஸ் கொடுக்கணும். 1961 இயர் கொடுக்க போறீங்க. வேற அந்த பர்சன்டேஜ் growth பர்சன்டேஜ் சொன்னாங்க. ஓகே, வேற வேற என்ன டேட்டா கொடுப்பீங்க? காஸ்ட். அதுதான் வந்து ஒரு பாயிண்ட்ஸ். டேட்டாஸ் சிபிஆர் டேட்டா கொடுக்கலாமா? பர்த் ரேட், பிறப்பு வீதம் டேட்டா கொடுக்கலாம், இறப்பு வீதம் டேட்டா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொன்னா டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் டிஎஃப்ஆர் சொன்னா அது எவ்வளவு இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவிலே அதிகமா பாப்புலேஷன் கூடிய ஸ்டேட்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேச மட்டுமே தனியா ஒரு கண்ட்ரியா பிரிச்சு வச்சாங்கன்னா அதுதான் உலகத்திலே 5வது பெரிய கண்ட்ரியாமா பாப்புலேஷன் வைஸ். எப்படி உத்தரப்பிரதேசம் வந்து நம்ம நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட், அந்த ஸ்டேட் மட்டுமே நாளைக்கு ஒரு கண்ட்ரியா மாறிச்சுன்னா அந்த கண்ட்ரி தான் உலகத்திலே 5வது மக்கள் தொகையில மிகப்பெரிய கண்ட்ரி. ஃபர்ஸ்ட் யார் இருக்குதா? இதெல்லாம் பேசிக். ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் யாரு? சைனா. 2வது இந்தியா. 3வது யுஎஸ்ஏ. ரஷ்யா தான் கிடையாது, ரஷ்யா பெரிய அளவு தான். யுஎஸ்ஏ. 4வது தெரியல, பேசிக் தெரிஞ்சுக்கணும். இந்தோனேஷியா. ஓகே, 5வது மேபி பிரிச்சாங்கன்னா உத்தரப்பிரதேசம் 5வது பிளேஸ் இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருக்கு கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேச பாப்புலேஷன் மட்டுமே 20 கோடி அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டுமே. ஓகே, அப்ப இந்தியாவோட பாப்புலேஷனே 121 கோடி தான். அதுல இவ்வளவு பர்சன்டேஜ் எதுக்காக மட்டுமே 20 கோடி பேர் இதுக்காக மட்டுமே இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்து டேட்டாஸ் நிறைய கொடுக்க பார்க்கணும். அதுல இந்த மாதிரி வித்தியாசமான டேட்டா எல்லாருமே யூஸ் பண்ற டேட்டா கொடுத்ததுனால நீங்க பாப்புலேஷன் எல்லாருக்குமே தெரியும், யூபியோட பாப்புலேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த டேட்டா தான் நம்ம பிரிலிம்ஸ் மாதிரி படிச்சிருக்கோம், அந்த வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருக்குமா? கிடையாது. அப்போ புதுசான டேட்டாஸ் நீங்க கொடுக்க பார்க்கணும். மேக்ஸிமம் நான் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க அதை மெயின்ஸ்ல எந்தெந்த இடங்களை நீங்க யூஸ் பண்ற பழக்கம் இருக்கணும். அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎஃப்ஆர் வச்சு நம்ம டேட்டா கொடுக்குறோமா, ஒரு கிராஃப் வரைங்க. கிராஃப் வரைஞ்சிட்டு ஒரு 1951, 1971, 2001, 2021 இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரைங்க. டிஎஃப்ஆர் இங்க போட்டுக்கோங்க. டிஎஃப்ஆர் பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 இந்த மாதிரி டேட்டா கொடுத்துக்கோங்க. டிஎஃப்ஆர் நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. டிஎஃப்ஆர் வந்து 1951 எவ்வளவு இருந்தது, 61 எவ்வளவு இருந்தது, அதை ரெஃபர் பண்ணி நீங்க கிராஃப். ஒரு காலத்துல வந்து 5 இருந்தது, அப்புறம் நாட்டில் போக 2001 தான் 3 இருந்தது, அப்புறம் இப்போ போக இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் 2.1 இருக்குது. இந்த மாதிரி நீங்க ஏதாவது கிராஃப் கொடுக்கணும். கண்டிப்பா 15 மார்க் क्वेश्चंसக்கு ஒரு டயகிராம் கண்டிப்பா வரையாம விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது, அது மார்க் மைனஸ் ஆகுதுன்னு சொல்ல வரல, உங்களுக்கு கிரெடிட் கிடைக்காது, எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்காது. அப்போ டயகிராம்னா நீங்க படம் வரைகிறது ஸ்கூல்ல வரைகிற மாதிரி மைண்ட் மேப் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் கிராஃப் வரைங்க. அப்படின்னா ஏதாவது பர்சன்டேஜ் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இந்தியாவோட பாப்புலேஷன் பிரிக்கிறோம். மொத்தம் யூபியோட பாப்புலேஷன் என்ன சொன்னா 20 crore சொன்னோமா, அப்ப என்ன செய்ய ஒரு பை சார்ட் வரைங்க. இந்த மாதிரி பாதி இதை வந்து யூபியோட பாப்புலேஷன் மட்டுமே மென்ஷன் பண்ணுங்க. தமிழ்நாடு பாப்புலேஷன் கொஞ்சம், அது வெறும் 7 crore தான், 7 கோடி தான். இந்த மாதிரி பை சார்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான இமேஜ் கொடுங்க கம்பல்சரி. ஓகே, இதுதான் மொத்தம் எழுதுற வியூ. இதை தவிர வேற என்ன பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வேற என்ன படிச்சிருப்பீங்கன்னா ஸ்கூல் புக்ல அவ்வளவுதான், அந்த ஒரே ஒரு லெசன் தான் படிச்சிருப்பீங்க. இனிமேல் நம்ம புதுசா தான் படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. மெட்டீரியல் தமிழ் மீடியம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். கம்பேர் பண்ண வேணாம், நீங்க ஜஸ்ட் நீங்களே படிச்சுக்கோங்க. நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க படிக்க போறீங்க, நோட்ஸ் நான் கொடுக்க போறேன், அதனால ஒன்றும் பயப்படணும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன், நீங்க அதை நீங்க அப்புறம் படிச்சுக்கோங்க, நம்ம நடத்த போயிடும். ஓகேங்களா? டீச் பண்ண போயிடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸ் இருக்குது, ஒரு பாக்ஸ் போட்டு டேட்டாஸ் இருக்குதா. உங்களுக்கு வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து டேட்டாஸ் கொடுக்காம இருக்காங்க, நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த இது டேட்டா எடுத்துக்கோங்க. ஒண்ணு லிட்ரேசி ரேட் எவ்வளவு, இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து டேட்டா தான். நம்ம தெரியும் இந்தியாவோட கல்வியறி விகிதம் எவ்வளவு, இந்தியாவோட செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு, இந்தியாவோட ஆண்கள் கல்வியறி விகிதம் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, இது எல்லாமே இந்த டேட்டா. டென்சிட்டி எவ்வளவு, இது எல்லாமே இந்த டேட்டா இருக்குது. டேட்டாஸ் கம்பல்சரி படிச்சுக்கணும். இது எதுக்காகனா நம்ம எழுத போற பாயிண்ட்ஸ்ல நம்ம எழுதுறோம், அவ்வளவுதான். வேற எதுக்காக இது தனியா வந்து கேட்க போறது கிடையாது. நம்ம எழுத போற பாயிண்ட்ஸ்ல அங்கங்க ரெஃபர் பண்ணி நீங்க டேட்டா எழுதுனீங்களா அந்த டேட்டாவை அண்டர்லைன் பண்ணி காமிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா இப்போ சைல்டு செக்ஸ் ரேஷியோ பத்தி எழுதுறீங்க, சிஎஸ்ஆர் பத்தி எழுதுறீங்க. சிஎஸ்ஆர் எழுதிட்டு நீங்க என்ன பர்சன்டேஜ் எழுதுறீங்க, என்ன ரேஷியோ எழுதிருக்கீங்களோ அதை தாராளமா அண்டர்லைன் பண்ணி காமிங்க. அப்போ அண்டர்லைன் பண்ணி காமிச்சாதான் நம்ம டேட்டாஸ் எதுக்கும் தெரிய வரும். அது ஒண்ணு முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, உங்களுக்கு அதாவது பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் நடப்பதற்கான காரணங்கள், காசஸ் இருக்குதா. ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரீசன் இருக்குது, உங்களுக்கு காசஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து மக்கள் தொகை தீர்மானிக்கும் காரணிகள் இருக்குதா தமிழ் மீடியத்துல, அதை பார்த்துக்கோங்க. என்னென்ன ரீசன் தான் இருக்குது. widening gap between birth rate and death rate. ஓகே, அதாவது பிறப்பு விகிதமும் இறப்பு விகிதம் ரொம்ப ரொம்ப கேப் அதிகமாயிடுச்சு. நம்ம ஸ்கூல் புக் டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னாலே 1951 இந்தியாவுடைய பிறப்பு விகிதம் என்ன, அதே மாதிரி 2001
2011 இந்தியாவோட பிறப்பு விகிதம் என்ன, அப்படியே வந்து ரொம்ப டிஃபர் ஆயிருக்குமா? அப்ப இந்த டேட்டால ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த டேட்டா கொடுத்தாதான் இனிஷியலா எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கிறோம். இப்போ பெர்த் ரேட் வந்து இப்போ வந்து கம்மியா இருக்கிறது காரணம் என்ன? பெர்த் ரேட் முதல்ல அதிகமா இருந்தது, இப்ப கம்மியா இருக்குது, என்ன காரணம்? பாப்புலேஷன் அதிகமா, அது எப்படி இது அது அதிகமா வருவானா அதிகமா தான் இருக்கணும், புரியுது? வளர்ந்துடுச்சு, அதனால பெர்த் ரேட் அதிகமாகாதுல, டெத் ரேட் கம்மியாகும். ஓகே, டெத் ரேட் கம்மியாக காரணம் என்ன? நிறைய மெடிசின் ஃபெசிலிட்டி வந்துடுச்சு. ஓகேங்களா? அது போக பார்த்தீங்கன்னா ஒரு காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த IMR சொல்லுவாங்க, இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட், அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். பிறந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசுக்குள்ளே 5 மாசம் 6 மாசம் குழந்தைகள் தான் இறந்து போயிடுவாங்க. அப்போ அதிகமாக இறந்து போகிறதுனால என்ன செய்வாங்க, நமக்கு பிறந்த குழந்தைகளை பிறந்தாலும் திடீர்னு இறந்து போயிடும், அதனால இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்க் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி திங்க் பண்றதுனால பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, பாப்புலேஷனுக்காக காரணம் என்ன? அப்போ பெர்த் ரேட், டெத் ரேட், பெர்த் ரேட் அதிகமா இருக்கு, சாரி கம்மியா இருக்குது ஓரளவுக்கு, டெத் ரேட் கம்மியா இருக்கு, இந்த ரெண்டு ரீசன். அடுத்த பாயிண்ட், லோ ஏஜ் மேரேஜ். அதாவது நான் இந்தியாவுல மேரேஜ் ஏஜ் என்ன, மினிமம் மேரேஜ் ஃபிக்சேஷன் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு? பாய்ஸ்க்கு எவ்வளவு, கேர்ள்ஸ்க்கு எவ்வளவு? பாய்ஸ்க்கு 18, பாய்ஸ்க்கு 18 21, கேர்ள்ஸுக்கு 18. இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க தெரியுங்களா? ஒரு பில் வந்தது பாத்தீங்களா? அந்த பில்லை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, அது பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்தியாவுடைய மேரேஜ் ஏஜையும் USA மேரேஜ் ஏஜ் எப்பவும் நம்மளுடைய டேட்டாவும் அதர் கண்ட்ரியோட டேட்டாவும் கம்பேர் பண்ணுங்க. எப்பவுமே டேட்டாவை கம்பேர் பண்ணி சொல்லுங்க. நம்மளுடைய மேரேஜ் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21, 18 இந்த மாதிரி இருக்கு. அதே US மேரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்காது. ஏன்னா USA பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மேரேஜ் ஏஜ் மாறுபடும், ஏன்னா அது ஒரு ஃபெடரல் கண்ட்ரி. அப்போ USA ஆவரேஜ் டேட்டா எடுங்க, சர்ச் பண்ணுங்க, அங்க என்ன டேட்டா இருக்குது அதை நீங்க பிரசன்ட் பண்ணுங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இதே மாதிரி அப்ப ஏன் சார் USA கூட கம்பேர் பண்ணணும்? ஏன்னா அது ஒரு டெவலப்டு கண்ட்ரி. இப்போ டெவலப்டு கண்ட்ரி கூட கம்பேர் பண்ணுங்க. நம்மளும் அந்த மாதிரி மேரேஜ் ஏஜ் கேர்ள்ஸுக்கும் என்னவா மாத்தலாம், 21ஆவோ 20ஆவோ மாத்தலாம். இப்போ ஒரு ரீசெண்டா பில் வந்திருக்கு, அந்த பில்லை மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? இது எல்லாமே அந்த காசஸ் நீங்க மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட், ஹை இல்லிட்ரசி, படிப்பறிவு கம்மியாகிறதுக்கு மக்கள் தொகை காரணம் ஒரு ரீசனா? படிப்பறிவு கம்மியாகிறதுக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்க ஒரு ரீசன் இருக்குல்ல, கண்டிப்பா இது ஒரு ரீசன். நெக்ஸ்ட், ரிலிஜியஸ் ஆட்டிடியூட் கண்டிப்பா இருக்குதா இல்லையா? அதாவது மதம் சார்ந்த, ஜாதி சார்ந்த ஒரு நடவடிக்கைகள் வந்து பாப்புலேஷன் அதிகமும் படுத்தும், அது ஒரு ரீசன். நெக்ஸ்ட் லாஸ்டா, லேக் ஆஃப் அவேர்னஸ் அபவுட் ஃபேமிலி பிளானிங். நம்ம இந்தியாவில் பாதி பேருக்கு குடும்ப கட்டுப்பாடுகிற அமைப்பு இருக்கிறதே தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் அதை வந்து முன்னெடுத்து நடத்த போறது கிடையாது. அப்ப இந்த மாதிரி ரீசன்ஸ் வருவீங்க. இது அல்லாம நிறைய ரீசன் இருக்கு, எக்ஸ்ட்ரா வேற என்ன ரீசன்ஸ் இருக்கு சொல்லுங்க. இது அல்லாம ரீசன்ஸ் நீங்களே சொல்லலாம். பாப்புலேஷன் பூம் ஆகிறதுக்கு வேற என்ன ரீசன்ஸ்? இதெல்லாம் இருக்குது, மதம் சார்ந்த நடவடிக்கை, ஹை லிட்ரசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ஏஜ் மேரேஜ், வேற ரீசன் சொல்ல முடியாதுங்களா? சரி, நான் தனியாகவும் சொல்றேன். ஓகேங்களா? இந்த இதை முடிச்சிடுவோம். அடுத்து எஃபெக்ட்ஸ் பார்த்துக்கோங்க, விளைவுகள். செகண்ட் பேஜ்ல தமிழ்ல காரணம் இருக்குது, தேர்ட் பேஜ்ல விளைவு இருக்குது. தமிழ் மீடியம் பார்த்துக்கோங்க. தேர்ட் பேஜ்ல விளைவுகள், மக்கள் தொகை வெடிப்பின் விளைவுகள், எஃபெக்ட்ஸ். ஜஸ்ட் நீங்க அந்த பாயிண்ட் மட்டும் மென்ஷன் பண்ணாலே போதும். ஓகேங்களா? விளைவுகள் என்ன விளைவுகள்? ஃபர்ஸ்ட், ரொம்ப அதிக மக்கள் தொகை ஆயிடுச்சுன்னா என்ன கிடைக்காது? வேலையே கிடைக்காது, வேலை வாய்ப்பின்மை. அதுக்கப்புறம் மக்கள் தங்குவதற்கான இடம் கிடைக்காது, லேக் ஆஃப் ஷெல்டர் இருக்கு பாருங்க, மக்கள் தங்குவதற்கான இடம் இருக்காது. அடுத்து, குறைந்த வாழ்க்கை தரம், அதாவது லோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இருக்குங்களா? இது எல்லாமே வந்து எஃபெக்ட்ஸ். அதாவது எப்படி நம்ம வந்து இந்த மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகுது, இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணி உங்களுக்கு டெஃபைன் பண்ண வேண்டிய தேவையில்லை. நான் எக்ஸ்ட்ரா டேட்டா மட்டும் சொல்லிடுறேன். அடுத்த பேஜ் பார்த்துக்கோங்க. நீங்க இதுல இருக்க பாயிண்ட் மட்டும் தான் சொல்லணும் அவசியம் இல்லை, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லிக்கலாம். நீங்க ரீசனுக்கு ஒரு 10 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஃபெக்ட்ஸ்க்கு ஒரு 10 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்குமே 10 பாயிண்ட் நீங்க எழுதி வச்சுக்கணும். ஸ்டாண்டர்டா நீங்க இந்த மெட்டீரியல் போக எக்ஸ்ட்ரா ஒரு மெட்டீரியல் ஒரு 5 பாயிண்ட் இருக்கா, நீங்க ஒரு 5 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. ரிசர்ச் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. 10 பாயிண்ட், இதுக்கு ஒரு 10 பாயிண்ட். நீங்க கொடுக்கும் போது அந்த பேஜ் ஃபுல்லா அது இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுக்கணும். இப்போ
ஓகே, அடுத்து factors determining population growth. ஓகே, இது கம்பல்சரி நான் ஒரு क्वेश्चनவே கொடுக்க போறேன். கமிங் சண்டேல வந்து ஒரு சில क्वेश्चन அந்த தடவை நான் சொல்லிடுறேன். இந்த क्वेश्चन தான் கேட்க போறேன் சொல்லிடுறேன். நீங்க அதை ட்ரை பண்ணி நல்லா பெஸ்டா எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த क्वेश्चन நான் கண்டிப்பா கொடுக்க போறேன். factors determining population growth. இது क्वेश्चनவே இருக்க போகுது சண்டே எக்ஸாம்ல. ஓகே, இந்த தமிழ் மீடியத்துல மக்கள் தொகை தீர்மானிக்கும் காரணிகள் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு. தீர்மானிக்கும் காரணிகள் மூணே காரணிகள் என்னதான்? birth rate, death rate, migration. migration தான் இடம்பெயர்வு. ஓகே, மைக்ரேஷன்லயும் நீங்க இது அல்லாம எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்கலாம்னா மைக்ரேஷன் ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, எழுதிக்கோங்க, சைட் நோட் பண்ணிக்கோங்க, நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. மைக்ரேஷன் ரேட், இடப்பெயர்வு விகிதம். இடப்பெயர்வு விகிதம் அது ஒரு சம்திங் ஃபார்முலா வரும். என்னன்னா சிபிஆர் மைனஸ் சிடிஆர் பிளஸ் ஆர் மைனஸ் மைக்ரேஷன் டிவைடட் பை 100. இந்த மாதிரி ஒரு டேட்டா மாதிரி வரும். எழுதாதீங்க, இதை நீங்க ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணுங்க. இது ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கும். நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கனாலே அது சிபிஆர்னா பர்த் ரேட் பிறப்பு விகிதம் மைனஸ் இறப்பு விகிதம் பிளஸ் ஆர் மைனஸ். மேபி இடப்பெயர்வுங்கிறது வந்து வெளிநாட்டுல இருந்து இங்க வரலாம், இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போலாம்ல, அதுதான் பிளஸ் ஆர் மைனஸ். ஏன் 100 போடுறோம்னா இது டோட்டலா பர்சன்டேஜ், அதுக்காக 100 வேற எதுவும் சரி. இது ஹோல் டிவைடட் பை 100. ஓகே, அப்ப அந்த பாயிண்ட இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட் நீங்க டிஃபைன் பண்ணணும். அதுக்கு இதே கொடுத்திருப்பாங்க. பிறப்பு விகிதம்னா என்ன, இந்தியால பிறப்பு விகிதம் என்ன. இப்ப நான் இது 6 மார்க் क्वेश्चन கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन எனக்கு உங்களுக்கு இதா இருக்க போகுது. 6 மார்க் क्वेश्चन இதா இருக்க போகுது. அப்ப நான் 6 மார்க் क्वेश्चन கொடுக்க போறேன்னா ஒரு பேஜ் நீங்க எழுதணும். ஓகேங்களா? அப்ப ஒரு பேஜ் எழுதுறதுனா நீங்க எப்படி நீங்க ஒரு क्वेश्चन பார்த்த உடனே நீங்க ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸ்ல நான் அந்த क्वेश्चन எப்படி எழுத போறேன் உங்க மைண்ட்லயே டிராஃப்ட் பண்ணிக்கணும். ஒரு பேஜ் இடம் இருக்குது, 3 பாயிண்ட் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பாயிண்ட் கீழேயும் ஒரு ஹெட்டிங் போட்டு அது ஒரு 3 பாயிண்ட், அடுத்த ஹெட்டிங் போட்டு அது ஒரு 3 பாயிண்ட், அடுத்த ஹெட்டிங் ஒரு 3 பாயிண்ட். அவ்வளவுதான். இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் தேவை. அப்போ பெர்த் ரேட் அப்படி போட்டு பெர்த் ரேட்னா என்ன டெஃபினிஷன் எழுத போறீங்களா? 1000 பேருக்கு எத்தனை மக்கள் வந்து பிறக்குறாங்க. ஓகே, இது பெர்த் ரேட் டெஃபினிஷன். அடுத்து இந்தியால பெர்த் ரேட் என்ன? ஓகேதா? இந்தியா 1951ல என்ன இருந்தது, இப்போ இந்தியா இதெல்லாம் ஸ்கூல் புக்லயே இருக்குது. நீங்க தேட வேணாமா? முடிஞ்சதா? அதே மாதிரி டெத் ரேட் என்ன, மைக்ரேஷன் மட்டும் நீங்க தேடணும். ஓகேதா? மைக்ரேஷன் ரேட்னா என்ன, அதோட ஃபார்முலா, மைக்ரேஷன் எப்படி வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஓகேங்களா? இவ்வளவுதான் எழுத போறீங்க. இதே இது நீங்க 15 மார்க் क्वेश्चन கேட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்? இதே क्वेश्चन 15 மார்க் क्वेश्चन கேக்குறாங்க, என்ன செய்வீங்க? ஓகே, இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுப்பீங்க? இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒண்ணுல இந்த 3 பாயிண்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறீங்க. which of the following நம்ம வந்து எதெல்லாம் டிட்டர்மைன் பண்ண சொல்றோமா, அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த காரணிகள், அதாவது பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், இடப்பெயர்வு, இந்த காரணிகள் இந்தியாவுடைய என்ன சொல்றது அந்த பாப்புலேஷன் growth எஸ், அதாவது மக்கள் தொகை வளர்ச்சியை வந்து தீர்மானிக்கும் காரணிகளாக செயல்படுகின்றன. இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சா? அப்புறம் நீங்க என்ன செய்றீங்க? ஃபேக்டர்ஸ் போட்டு ஒவ்வொரு டாபிக்கும் எலாபரேட் பண்ண போறீங்க. 15 மார்க்கா இருந்தா ஒரு பிக்சர் கொடுக்கணும். பிக்சர் நீங்க என்ன பண்றீங்கன்னா இதுதான் ஷீட், இதுதான் பேப்பர் ஷீட் அப்படின்னா பிக்சரை வந்து இங்க போடாதீங்க. எப்பவுமே அதை பழக்கம் கூடாது. நீங்க வந்து எனக்கு எழுதவே பாயிண்ட் இல்லை சார், அதனால நான் எழுதி வந்து இதை இடத்த அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடைக்காதீங்க. டேட்டாஸ் நம்ம எழுத வேண்டிய பாயிண்ட் எல்லாம் நம்ம இங்க எழுதணும். ஓகேவா? அப்படி கரெக்டா லைன் இருக்கணும். அந்த சாலை சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த லைனிங் அரேஞ்ச் பண்ணது ப்ராப்பரா இருக்கும். இங்க கேப் விட்டு இங்க நீங்க பிக்சர் வரையும். ஓகேங்களா? நீங்க எழுத வேண்டியது இங்க எழுதிக்கோங்க, கேப் விட்டு இந்த இடத்துல நீங்க பிக்சர் வரையும். நீங்க நடு சென்டர்ல பிக்சர் வரையினா அதுவே பாதி இடத்தை கன்சியூம் பண்ணிடும். நீங்க அது வேஸ்ட் ஆஃப் பேஜஸ் தான். அது நீங்க பார்த்தாலே உங்களுக்கு என்ன தோணுது, எவாலுவேட் பண்றவங்களுக்கு வந்து இடத்தை வந்து கன்சியூம் பண்றதுக்காக தான் நீங்க வந்து பிக்சர் வந்தீங்க. அது மாதிரி ஆயிடும். நமக்கு தெரிய வேண்டியது டேட்டாஸ் கொடுக்கணும், அதை பிக்சர் சைடுல கொடுங்க. தாராளம் ஒரு பாக்ஸ் போட்டு நீட்டா கொடுத்துரு. பென் பென்சில் எல்லாமே கொண்டு வந்திருக்கு நாளைக்கு. ஓகே, சண்டே வரும்போது ப்ராப்பர். அப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन இருக்கும்போது இது 15 மார்க் क्वेश्चन கேட்டா ஒவ்வொரு பாயிண்டையும் கொஞ்சம் டீடைல்டா எலாபரேட் பண்ணிட்டு ஒரு டயகிராம் கொடுத்துட்டு கடைசி கன்க்ளூஷன் இவ்வளவு ஃபேக்டர் டிட்டர்மைன் பண்ணுது. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒரு என்னது ஒரு கவர்மெண்டா என்ன செய்யணும், ஒரு மக்கள் என்ன செய்யணும், இதான் நாங்க கன்க்ளூஷன் கொடுக்க போறோம். ஓகேங்களா? இது 15 மார்க். 6 மார்க் क्वेश्चन கேட்க போறேன். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மார்க் क्वेश्चन இருக்கு. ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதுதான். ரொம்ப பேசிக்கான क्वेश्चन தான். நீங்க இதுல என்ன இருக்குதோ அதை அப்படியே எழுத போறீங்க. டேட்டா எக்ஸ்ட்ரா எழுத போறீங்க, வேற எதுவும் கிடையாது. ஓகே, இது அல்லாம வேற என்ன படிக்கணும்னு நான் சொல்றேன். இந்த மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. இது அல்லாம வேற என்ன விஷயங்கள் படிக்கணும் அதை நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மால்தூசியன் தியரி, மால்தூஸ்
தியரி என்னன்னே சொல்லிடுறேன், எழுதிறீங்களா? ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரோட தியரி பார்க்க போறோம். ஒன்னு மால்தோஸ் தியரி, இன்னொன்னு பிக் புஷ் தியரி அப்படின்னு ரெண்டு தியரி பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் மால்தோஸ் தியரி எழுத போறேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து வெளியே இருந்து ரெஃபர் பண்ணி எழுதுறோம், வேற எதுவுமே கிடையாது. எழுதிக்கலாமா? எழுதிக்கோங்க. Malthus in his work, இங்கிலீஷ் மீடியம் எழுதிக்கோங்க, அப்புறம் தமிழ் மீடியம் சொல்றேன். Malthus in his work, அதாவது அவருடைய புக் Principle of Population, Principle of Population had predicted world population ஒரு டோட்டலா வேர்ல்ட் லெவல்ல பேசுறாரு, ஒரு கண்ட்ரியை மென்ஷன் பண்ணி பேசல. வேர்ல்ட் பாப்புலேஷன் would grow at faster than the rate of food production. The rate of food production. தமிழா? மால்தோஸ் தியரம் என்பது அவரின் புத்தகம் மக்கள் தொகை கொள்கை. எப்ப இந்த புக் ரிலீஸ் ஆனா 1798. இதெல்லாம் தேவையில்லை, நிறைய டேட்டா மனப்பாடம் பண்ண வேணாம், ப்ரிலிம்ஸ் மாதிரி சும்மா வேணா எழுதிக்கோங்க. 1798 மக்கள் தொகை கொள்கை. டபுள் கொட்டேஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேதா? டபுள் கொட்டேஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உலக மக்கள் தொகை மொத்த உணவு உற்பத்தியை விட அதிகமாக வளர்கிறது. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷனா மால்தோஸ் தியரினா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க வந்து அதை ரிசர்ச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ என்ன சொல்றாரு அந்த மால்தோஸ் தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேர்ல்டு பாப்புலேஷன் என்னவா ஆகுது அப்படின்னா, நீங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல இது நீங்க ஆப்டிடியூட படிச்சிருப்பீங்க, அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் படிச்சிருக்கீங்களா? கூட்டு என்ன சொல்றது, கூட்டு தொடரா? ஆமா, இது படிச்சிருக்கீங்க, கூட்டு தொடர் வரிசை, அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ். அதாவது இப்போ வேர்ல்டு பாப்புலேஷன் ஒரு 10 crore இருக்குன்னா அடுத்து என்ன ஆகுது, ஒரு 15 crore ஆகுது. அடுத்த வருஷம் என்ன ஆகுது, ஒரு 20 crore ஆகுது. அப்போ இந்த மாதிரி 5 இன்க்ரீஸ் ஆகுது. அதே நேரத்துல வேர்ல்டு பாப்புலேஷனோட ஃபுட் ப்ரொடக்ஷன், மொத்த உணவு உற்பத்தி என்ன ஆகுதுன்னா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனா மாறுது. இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணணும். ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன் என்னது, பெருக்கு தொடர் வரிசையா மாறிட்டே இருக்குது. அப்போ இதோட ப்ரொடக்ஷன் வந்து சார் அப்படி மாத்தி சொல்லிட்டேன், இதோட இது வந்து ஜிபியா மாறிட்டு இருக்குது, இதோட இது என்னவா மாறிட்டு இருக்குது, ஏபியா மாறிட்டு இருக்குது. அவ்வளவுதான். ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகல. ஒவ்வொரு 10 கோடி ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா 15 கோடி, அடுத்து 20 கோடி, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஆகுது. அதே இது மக்கள் தொகையா இருந்தா அப்படியே டபுளா மாறுது. 10 கோடி 20 கோடியா மாறுது, 20 கோடி 40 கோடியா மாறுது. அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒரு 2016 அந்த ஏஜ் டைம்ல என்ன ஆக போகுது அப்படின்னா, ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப 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 கம்மியாக போதா, அதோட ஷார்டேஜ் அதிகமாக போகுது. அப்போ இந்த தியரி வந்து அவர் தான் சொல்லிருக்காரு, அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். எந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணணும்னா, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் 15 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா மென்ஷன் பண்ண யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? 15 மார்க் கொஸ்டின்ஸ் இதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இந்த பாயிண்ட்ல நீங்க எழுதிக்கணும், ஸ்டேட்மெண்டா நீங்க ரெஃபர் பண்ணி எழுதிக்கணும். நான் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனா அது என்னன்னு சொல்லிட்டேன், நீங்க அதை இந்த மேலும் பாயிண்ட் நீங்க எழுதிக்கணும், க்ரோத் பண்ணிக்கணும். அப்போ இந்த மால்தோஸ் தியரி பத்தி ஒரு half page, ஒரு 20 லைன் 30 லைன்ஸ், சாரி 30 வேர்ட்ஸ் எழுதுற மாதிரி நீங்க பாத்துக்கணும் மால்தோஸ் தியரி. இந்த மாதிரி புதுசான வார்த்தையை நீங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா கிரெடிட் மார்க் கிடைக்க போகுது. இது ஒரு தியரி. அடுத்து இன்னொரு தியரி இருக்குது, பிக் புஷ் தியரி. அடுத்த தியரி எழுதிக்கோங்க. நான் தியரியை பத்தி ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். பெரு அழுத்த கோட்பாடு. பெரு அழுத்த கோட்பாடு இவர் ஒரு ஹார்ட்வேர்ட் எக்கனாமிஸ்ட். என்ன சொல்றாரு எழுதிக்கோங்க. If population
population growth is increased rapidly, it leads to decreasing per capita income. தமிழ்ல பெருவழுத்த கோட்பாடு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதிகமான மக்கள் தொகை வளர்ச்சி தலா வருமானத்தை, அதிகமான மக்கள் தொகை வளர்ச்சி தலா வருமானத்தை குறைக்கிறது. அது உங்களுக்கே தெரியும். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்? பெர் கேபிட்டா இன்கம் கம்மியாகும். பெர் கேபிட்டா இன்கமோட ஃபார்முலா என்ன? நேஷனல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளோட பெர் கேபிட்டா இன்கம் விட நேபாள், பூட்டானுடைய பெர் கேபிட்டா இன்கம் அதிகம். ஏன்? நம்ம அவங்களோட மொத்தமா நேஷனல் இன்கம், நம்மளோட நேஷனல் இன்கம் ரொம்ப அதிகம். ஆனா அவங்க கிட்ட பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. அப்ப அந்த பாப்புலேஷன் வச்சு டிவைட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆயிருது? ஈஸியா அந்த பெர் கேபிட்டா இன்கம் கம்மியாயிருது. நமக்கு என்ன ஆயிருது? ரொம்ப 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 கம்மியா இருக்குது, அவங்களுக்கு அதிகமாகும். வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ அந்த பாப்புலேஷன் வந்து இந்த இடத்துல கேம் ரோல் பண்றது. இதுதான் வந்து பிக் புஷ் தியரி. ஓகேங்களா? இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க நேம் என்ன மென்ஷன் பண்ணிக்கோங்க. லெவின்ஸ்டன், ஹார்வர்ட் எக்கனாமிஸ்ட் லெவின்ஸ்டன். இந்த பிக் புஷ் தியரியை சொன்னவர் லெவின்ஸ்டன். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் 2 பாயிண்ட் நீங்க 15 மார்க் क्वेश्चंसல கேட்கும்போது இது எதெல்லாம் கேக்குறாங்கன்னா, நீங்க பாப்புலேஷனோட எஃபெக்ட், பாப்புலேஷன் growthனால விளைவுகள் எஃபெக்ட் வந்து ஒரு 15 மார்க் क्वेश्चनाவே கேக்குறாங்க. அப்படியே என்ன செய்யலாம்? இது தாராளமா இவங்க இந்த தியரி எல்லாம் சொல்லிருக்காங்க, அதெல்லாம் மென்ஷன் பண்ணலாமா? இப்படி மென்ஷன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா மார்க் தான், வேற எதுவும் கிடையாது. நீங்க ஆல்ரெடி இப்போ இதெல்லாம் நீங்க வந்து காமனா யாருமே படிக்காதவங்கன்னா வந்து இப்போ குரூப் 2க்கு மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகாம சும்மா எழுதணுங்கிறவங்க வந்து இதை எழுத மாட்டாங்க. ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறவங்க எல்லாருமே எழுதுவாங்க. நீங்க அதை ப்ராப்பரா ஏதாவது டயக்ராமேட்டிக்கா இந்த ஏபிஜிங்கிறத வந்து ஏதாவது நீங்க இனோவேட்டிவா ஸ்கில் இனோவேட்டிவா நீங்க திங்க் பண்ணா மட்டும்தான் நீங்க எக்ஸ்ட்ரா மார்க் எடுக்க முடியும். இது எல்லாருமே எழுதுவாங்கடா, எல்லாருமே எழுத மாட்டாங்க சொல்ல, எல்லாருமே எழுதுறதா. நீங்க இந்த ஏபிஜிபிய பாப்புலேஷன் ஃபுட் ப்ரொடக்ஷனை ஏதாவது லிங்க் பண்ணி ஏதாவது டயக்ராமேட்டிக்கோ ஏதாவது ஒரு அட்ராக்டிவா எழுதும் போது எக்ஸ்ட்ரா மார்க், அவ்வளவு, வேற எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட், அடுத்து பாப்புலேஷனுக்காக வேர்ல்டு லெவல்ல ஏதாவது பெரிய அளவுக்கு ஏதாவது மெசேஜ் இருக்குதா? பேசும் அளவுக்கு, உலகம் முழுவதும் பேசும் அளவுக்கு ஏதாவது மெசேஜ், ஏதாவது பாலிசிஸ் ஏதாவது இருக்குதா? பாப்புலேஷன் பிரச்சனை யாருக்கு தான் பிரச்சனை? அமெரிக்காவுக்கு பாப்புலேஷன் பிரச்சனை இருக்குதா? அமெரிக்காவுக்கு பாப்புலேஷன் பிரச்சனை இருக்குதா? ஸ்வீடனுக்கு இருக்குதா? யூகேக்கு இருக்குதா? ஜப்பான் இருக்குதா? கிடையாது. யாருக்கு தான் பிரச்சனை? இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை, வேற சைனாவுக்கு பெரிய பிரச்சனை. அப்போ இந்த 2 கண்ட்ரி தான் யோசிக்க போறாங்க. அதுல சைனா ஒரு பாலிசி கொண்டு வந்திருந்தாங்க. உங்களுக்கு கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன பாலிசி? மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அது ஒரு பாலிசி நேமே இருக்கு. நேம் தெரியுதா? சரி, எழுதிக்கோங்க அந்த பாலிசி மட்டும். சைனாஸ் மாடல், சைனா மாதிரி, சீன மாதிரி ஹெட்டிங் கொடுக்கோங்க. நான் சொல்றேன் சீன மாதிரி. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 90s 80s 1980களில் ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. 1980களில் என்னன்னா ஒரு குழந்தை கொள்கை, அதாவது ஒன் சைல்டு பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஒன் சைல்டு பாலிசி அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி தான், ஒரு குழந்தை பெற்றெடுத்தாதான் நிறைய முன்னுரிமைகள். ஓகேங்களா? ஒன் சைல்டு பாலிசி இதை நீங்க ரெஃபர் பண்ணணும். ஆனா இது ஒரு நெகட்டிவ் இருக்கு, நான் சொல்றேன். இது ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிக்கிறேன். இப்போ அவங்க என்ன 90s 80sல நமக்கு பாப்புலேஷன் பிரச்சனைங்கிறது எப்பதான் தெரிய வருது? 2000 தான் தெரிய வருது. ஆனா அது அவங்களுக்கு எப்பவே தெரிய வந்துடுச்சு. 90s 80s தெரிய வந்துச்சு. நமக்கு எப்பவுமே சைனா ஏன் இப்போ வந்து அவ்வளவு பெரிய டெவலப்டு கண்ட்ரியா இருக்கிறாங்கன்னா, நம்ம எடுக்கிற இனிஷியேட்டிவை அவங்க ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இவ்வளவு பெரிய எக்கனாமியா இருப்பதற்கு காரணம் வந்து நம்மளுடைய எல்பிஜி. சொல்லலாமா? எப்போ கொண்டு வந்தாங்க? 1991 கொண்டு வந்துச்சு. நம்ம இவ்வளவு பெரிய எக்கனாமி இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய எல்பிஜி, லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், பிரைவேடைசேஷன் ஆல்ரெடி கொண்டு வந்தாச்சு. இதே பாலிசியை அவங்க எப்போ கொண்டு வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி 1963 கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த இனிஷியேட்டிவ் தான் நம்ம லேட்டரா எடுக்கிறோம். அதனால நம்ம இப்போ எவ்வளவு
எவ்வளவு பெரிய எக்கனாமி ஆகும், நம்ம இனிமேல் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அளவுக்கு அப்போ ஈக்குவலா இருக்கும். அப்போ அதே மாதிரிதான் பாப்புலேஷன் மெசேஜையும் அவங்க எப்பவே எடுத்தாங்க, 90s 80s எடுத்தாங்க. அதுதான் இந்த பாலிசி, ஒன் சைடு பாலிசி, ஒரு குழந்தை கொள்கைன்னு கொண்டு வந்தாங்க. ஓகே, இதை கொண்டு வரும்போது மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் வந்து எல்லாருமே பேசினாங்க. நல்ல இனிஷியேட்டிவ். நீங்க லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை பெற்றெடுப்பு நல்ல இனிஷியேட்டிவ் இல்லையா? நீங்க அதை வந்து என்ன செய்யலாம், கவர்மெண்ட் இப்போ நம்ம கண்ட்ரி தான் கம்பல் பண்ண முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளுடைய கண்ட்ரி கம்பல் பண்ண முடியுமா? நீங்க கண்டிப்பா ஒரு குழந்தையை பெற்றெடுக்க சொல்லிட்டு கம்பல் பண்ண முடியுமா? உங்களை வந்து நீங்க இப்படிதான் பண்ணணும் கம்பல் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி, நமக்கு இல்லாத உரிமைகளே கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் எங்க போயிடுவோம், கோர்ட்டுக்கு போயிடும். கோர்ட்டில் போயிட்டு நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம். அது நடந்துகிட்டே இருக்கும். ஒரு பில்லு ஒரு ஆக்ட் கூட வரவே வராது. ஆனா சைனா அப்படி கிடையாது. சைனாவுடைய சிஸ்டம் என்ன சிஸ்டம்? அவங்க டெமோக்ரஸி இருக்குதா? என்ன சிஸ்டம்? சைனா வந்து என்ன டைப் ஆஃப் கவர்மெண்ட்? ஒரு அத்தாரிட்டேட்டியர், ஓகே, ஒரு அரிஸ்டோகிரசி சொல்லுவாங்கல்ல, ஒரு குரூப் ஆஃப் மெம்பர் மட்டும் தான் ரூலே பண்ணுவாங்க. ஒரே ஒருத்தர், அந்த ஜி ஜின்பிங், அவர் மட்டும் தான் அங்க தலைவர். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் ஹோல் கண்ட்ரியும் கேட்டாங்க. அப்போ அப்படிங்கிற பட்சத்துல அங்க ஒரு பாலிசி போட்டாங்கன்னா அதை கம்பல் பண்ண முடியும். ஆனா இந்தியாவில் கம்பல் பண்ண முடியாது. அவங்க கம்பல் பண்ணாங்க, ஒரு சைல்டு தான் பெற்றெடுக்கணும். அப்படி நீங்க ஒரு குழந்தைக்கு மேல ஏதாவது குழந்தைகள் பெற்றெடுத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ல முன்னுரிமை கிடையாது. அப்புறம் ஒரு படி மேல போயிட்டு ஒரு லேட்டர் டைம்ல உங்களுக்கு அந்த பிடிஎஸ் இருக்குல்ல, நம்ம ஊருக்கு பிடிஎஸ் இருக்குது, ரேஷன் பொருட்கள், அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கு. அதெல்லாம் கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அப்ப மக்கள் என்ன செய்வாங்க, அதை ஒபே பண்ணி தான் ஆகணும். அதனாலே நிறைய இடங்கள் இந்த ஒன் சைல்டு மட்டும்தான். உங்களோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிட்டு கிட்டத்தட்ட நியர்லி 1.3 அளவுக்கு வந்துடுச்சு. எப்போ 2000 டைம்ல. அப்ப நாட்கள் போகும். இதனால இது ஒரு நல்ல பாலிசியா கெட்ட பாலிசியா? இது ஒரு குட்டா பேடா? இது மட்டும் சொல்லுங்க நீங்க. உங்க சைடுல இருந்து இது ஒரு ஓகேவா நாட் ஓகேவா? பர்சனலா பாக்காதீங்க. கவர்மெண்ட் நீங்க வந்து இப்போ நாளைக்கு வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நம்ம ஆக போறோம். கவர்மெண்ட்டுக்கு யோசிக்கணும். நம்ம அவருடைய பர்சனல் திங்கிங்கா எதுவும் யோசிக்கவே வேணாம். நீங்க கொஸ்டின் எழுதும் போது நான் சொல்றேன் பிளஸ் கண்டிப்பா. ஏன் பிளஸ்? பாப்புலேஷன் growth வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுது. வேற ஸ்கீம்ஸ், அதாவது டார்கெட்டடா ஸ்கீம்ஸ் கொண்டு போகலாம். வேற ரிசோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும். பாப்புலேஷன் பூம் ஆக நம்மளுடைய வளங்கள் எல்லாமே கண்டிப்பா காலியாயிரும். அப்போ அது அளவுக்கு ஸ்டேபிள் ஆகுது. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம பாசிட்டிவ் நினைச்சிருக்கோம். ஆனா மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நெகட்டிவ் நடக்குது. அது இவங்க சொன்ன மாதிரி தனி நபருக்காகவும் ஒரு நெகட்டிவ் ஆனது, ஒரு டோட்டல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் ஒரு நெகட்டிவ் ஆகுது. என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாட்கள் போக டிஎஃப்ஆர் மட்டும் கம்மியாகல, அந்த டெத் ரேட்டும் கம்மியானது. டெத் ரேட் கம்மியானதுனால சராசரியா ஒரு நபர் கண்டிப்பா 80 ஏஜ் வரைக்கும், அந்த பர்சன்டேஜ் 80 ஏஜ், அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட்னு சொல்லுவோம்ல, வாழ்நாள் எதிர்பார்ப்பு நாள், நீங்க டேட்டா கூட படிச்சிருப்பீங்க. அந்த டேட்டாவும் நாட்கள் போக சராசரியா ஒரு மனுஷன் 80 வயசு வரைக்கும் உயிர் வாழ ஆரம்பிச்சிட்டான். இப்போ லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை, இப்போ நான் வந்து ஒரு குழந்தை பெற்றிருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறாங்க. அப்புறம் நான் அந்த குழந்தையும் என்ன செய்யும், இந்த பாலிசி இருக்கிறனால அதுவும் என்ன செய்யும், ஒரு குழந்தை தான் பெற்றெடுக்கும். அப்ப அந்த குழந்தை என்ன செய்யணும், அந்த என்னுடைய பேரை என்ன செய்யணும், என்னுடைய பையனை அவன் டேக் ஓவர் பண்ணணும், என்னையும் டேக் ஓவர் பண்ணிக்கணுமா? அப்போ ஒரே நபர் பேர பேர்டன் அதிகமாகுதா? புரியுதா? இது இண்டிவிஜுவலா பார்த்தாலும் ஓகே, அதை கவர்மெண்ட் பார்க்கும்போது நிறைய சேவிங்ஸே கம்மியாகுது. புரியுதா? நீங்க உங்களுக்கு கொஸ்டினே வரும், ஏஜ் ஓல்டு பாப்புலேஷன்ல என்ன சீக்வன்ஸ் கான்சிக்வன்சஸ் வரும். அதாவது வயதானவர்கள் அதிகமாக என்ன ஆகும்னா, ஒரு மக்கள்கிட்ட சேவிங்ஸே இருக்காது. உண்மையா இல்லையா? இப்போ என்னுடைய தாத்தாக்கு நான் அதிகமா செலவு பண்றேன்னா எனக்கு சேவிங்ஸே இருக்காது. சேவிங்ஸ் இருந்தாதான் ஒரு கண்ட்ரியும் முன்னேறுமா? சேவிங்ஸ் வச்சுதான் கவர்மெண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. அப்போ சேவிங்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா அதுவும் கொலாப்ஸ் ஆகுது. புரியுதுங்களா? அப்போ நாட்கள் போக அந்த ஏஜ் ஓல்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால கவர்மெண்ட்டுக்கு இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய பர்டன் ஆகுது. கவர்மெண்ட் கையில சுத்தமா உபாதாரம் போகுது. அப்போ அதையும் சரி, இதையும் இனிமேல் விட்டோம்னா இது என்ன செய்யாது, இதுவுமே இது கண்டினியூ ஆகாது, கவர்மெண்டே கொலாப்ஸ் ஆயிடும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஒன் சைடு பாலிசி கேன்சல் பண்ணிட்டாங்க. ரீசெண்டா லாஸ்ட் ஒரு 5 years பேக், ஒரு 2016 15 என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாலிசி கேன்சல் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, 2 or more children தாராளமா நீங்க பெற்றுக்க சொல்லிட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஆனா இது பாலிசியை பொறுத்த வரைக்கும் இது நல்ல பாலிசி. ஆனா அவங்க என்ன வச்சிருக்க கூடாதுன்னா, அந்த ஒன் சைல்டு பாலிசிங்கிறத வச்சிருக்க கூடாது. என்ன வச்சிருக்கணும், 2 child பாலிசி வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஒரு குழந்தைங்கிற கொள்கை வந்து வேணாம். 2 child பாலிசி வச்சிருந்தாங்கன்னா இப்போ அந்த பாலிசியை ஸ்டாப் பண்ண தேவையே இல்லை. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. இப்போ இந்த மாடல் தான், இந்த 2 child பாலிசி தான் இப்போ யார் இந்தியாவோட காப்பி படிக்கிறாங்கன்னா, யூபி, இந்தியாவுடைய மோஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டேட் என்னது, உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் என்ன பண்றாங்கன்னா ஒரு பில் கொண்டு வர போறாங்க. ஓகே, அது என்ன ஆக்டா
மாறல. 2021 அப்படியே ஸ்டாப்ல இருக்குது. இப்போ ரீசெண்டாக எலெக்ஷனாக நடந்துச்சு, அதனால அந்த பில் மேபி லேப்ஸ் கூட ஆயிருக்கலாம். ஆனா அந்த பில் கொண்டு வந்தாங்க, அதை பத்தி நம்ம படிக்கணும். நானே நீ டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 2 child பாலிசியை இனோவேட் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்க, 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றெடுத்தவங்களுக்கு முன்னுரிமை கிடையாது, ஒரு சில டார்கெட்லாம் வச்சிருக்கோம். அது எல்லாமே நம்ம பார்க்கணும். புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாடல் நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு இப்போ இந்தியாவில் இந்த மாடல் யார் கையில் எடுத்துக்கிறா, யூபி. அதை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நீங்க அதை தனியாகவும் படித்து வச்சுக்கோங்க. நீங்க கொஸ்டின் வந்து இப்படிதான் சார் இருக்கும் எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம படிச்ச டாபிக் தான், ஆனா அதை ஒரு சப்ஹெட்டிங்கா தான் யூஸ் பண்ணுங்கிற எடுத்து வச்சிருப்போம். ஆனா அதை வச்சு மட்டுமே கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ நம்ம எழுத எதுக்கும் தயாரா இருக்கணும். அதனால நிறைய பேஜஸும் கொடுக்குறோம், நிறைய எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்க படிக்க வேண்டியது இந்த 1 child பாலிசி தெளிவா படிச்சுக்கோங்க, அது ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, அடுத்து இந்த ரீசன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிலீஜியஸ் ரீசன் எழுதிட்டீங்களா, அதில் கொடுத்துருப்பாங்க. ரிலீஜியஸ் ரீசன் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ரீசன் தாண்டி நம்ம இந்திய சமுதாயமே எப்படிப்பட்ட சமுதாயம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஆதிக்கம் கொண்ட சமுதாயமா இந்தியா முழுவதும். நீங்க அது என்னதான் பெண்கள் ரூல் பண்ண வேலைக்கு போனாங்க, தமிழ்நாட்டில் அப்படி இருக்காங்க, யூபியில போய் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்காது. அப்போ இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரியார்ச்சிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆண் ஆதிக்கம் கொண்ட சமுதாயம். அதனாலையும் பாப்புலேஷன் பூம் ஆகுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது போக உமன்ஸ் இன்னமும் அவங்க வேலைக்கு போகாம இருக்கிறது, உமன்ஸோட லிட்ரேசி கம்மியா இருக்கிறது, இந்த மாதிரி நீங்க இல்லிட்ரேசியை நீங்க தனித்தனியா பிரிச்சு எழுதணும். மொத்தமா படிப்பறிவின்மைங்கிறது ஒரு பாப்புலேஷன் காரணம் தான். அதுவும் பெண்களுக்கு படிப்பறிவு கம்மியா இருக்கிறது ஒரு ரீசன். ஆண்களுக்கு படிச்சிருந்தா படிக்கணும் ஒரு மேட்டர் இல்லை, பெண்கள் படிக்காம இருந்தா பாப்புலேஷன் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த ஒரு பாயிண்ட் நீங்க ஸ்பிளிட் பண்ணி நிறைய பாயிண்ட் எழுதிக்கணும், ரிலீஜியஸ் இஷ்யூங்கிற மாதிரி பாயிண்ட். ஓகே, அடுத்து நீங்க ரெஃபர் பண்ண வேண்டியது நேஷனல் ஹெல்த், எழுதிக்கோங்க, நேஷனல் ஹெல்த் ஃபேமிலி சர்வே. நேஷனல் ஹெல்த் ஃபேமிலி சர்வே, தேசிய தேசிய குடும்ப நல ஆய்வறிக்கை 5வது ஆய்வறிக்கை. நேஷனல் ஹெல்த் ஃபேமிலி சர்வே 5. நீங்க ஜஸ்ட் NHFS அப்படின்னு சொல்லி கூகுள்ல போட்டீங்கன்னாலே தாராளமா வரும். ஷார்ட்கட் இதுதான், பார்த்துக்கோங்க. NHFS, நேஷனல் ஹெல்த் ஃபேமிலி சர்வே, தேசிய குடும்ப நல ஆய்வறிக்கை 5. நிறைய அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை பத்தி இப்போ டிஸ்கஸே பண்ண போறோம். ஓகேங்களா? இது ஒரு கொஸ்டின் நான் கொடுக்க போறேன், நீங்க எழுதணும். ஓகேங்களா? அதை பத்தி ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க சொல்ல போறோம். இப்போ நான் இதை குறித்த டேட்டா தான் சொல்ல போறேன். டேட்டா தெளிவாக எழுதிக்கோ, இது ஹெட்டிங்காவே போட்டுக்கோங்க, நான் சொல்றதான் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ற டேட்டா மட்டும் எழுதிக்கோங்க, கதைகளை பாயிண்ட்ஸை கேட்டுக்கோங்க, நீங்க பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. இது என்னன்னா இது ஒரு அமைப்பு, இது ஒரு பாடி. ஓகேங்களா? என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு 2 years ஒன்ஸ், அதாவது எவ்ரி இயர் என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. என்ன டேட்டானா நமக்கு சென்சஸ் எப்போ வருது, எத்தனை வருஷத்துக்கு ஒரு சென்சஸ் வருது, 10 years ஒன்ஸ் வருது. லாஸ்டா வந்த சென்சஸ் 2011. அடுத்து இப்போ எப்போ வெளியே வந்திருக்கணும், 21ல வந்திருக்கணும். இப்போ என்ன வருஷம் 22, இன்ன வரைக்கும் வந்ததா வரல. கொஞ்சம் டிலே ஆகதான் செய்யும். இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரி, 130 கோடி 135 கோடி பேர் இருப்பாங்க. அப்போ அந்த பாப்புலேஷன் ரொம்ப டிலே ஆகும். அப்போ அந்த டிலே ஆகிறத நம்ம எப்படி தீர்மானிக்கலாம் அப்படின்னா அர்ஜென்டா ஒரு சில டேட்டா தேவைப்படும். அப்ப என்ன செய்வாங்கன்னா இந்த நேஷனல் ஹெல்த் ஃபேமிலி சர்வே என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஆபீஸ் வச்சுட்டு அங்க இருக்க டேட்டாவை சாம்பிள் டேட்டாவா எடுத்துக்குவாங்க. கரெக்டா டேட்டா எடுக்கவே முடியாது, எடுக்கணும் டைம் ஆகும். இப்போ சாம்பிள் டேட்டாவா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் எங்கேயாவது ஸ்கீம்ல வந்தது இந்த மாதிரி ஏதாவது சாம்பிள் டேட்டாவை கலெக்ட் பண்ணி இவங்களாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்ல போற டேட்டாலாம் பாத்தீங்கன்னா 2019-21ல என்ன செக்ஸ் ரேஷியோ, புரியுதா? 2000 நம்ம படிச்ச செக்ஸ் ரேஷியோனா 2011 செக்ஸ் ரேஷியோ இருக்கும். எவ்வளவு செக்ஸ் ரேஷியோ 2011ல? செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு மறந்து போச்சு? அது கூட 90-40 ஏன் மறந்து போச்சா? 90-40:1000. 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருப்பாங்க. படிச்சீங்கல்ல, மறந்துடுச்சா? சரி, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம 2011 செக்ஸ் ரேஷியோ. இப்போ 2019-21ல என்ன செக்ஸ் ரேஷியோ இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்த டேட்டா கொடுப்போம். அதுதான் இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களையும் இதை அனலைஸ் பண்ணி, ஆனா ஃபுல்லா எடுக்க மாட்டாங்க, ஒரு சாம்பிள் தான் இருக்கும். இப்போ இது கரெக்டா தான் சார் இருக்குமா அப்படின்னா கரெக்டா இருக்க வாய்ப்பே இல்லை. இது ஒரு சாம்பிள் தானே, ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா இதை தாராளமா நம்ம வந்து எக்ஸாம்ல யூஸ் பண்ணலாம். ஏன் சார் இதை எக்ஸாம் யூஸ் பண்ணலாம்? இது யாரோட டேட்டா தான்? கவர்மெண்டுடைய அபிஷியல் டேட்டா தான். ஓகேங்களா? தாராளம் ரிலீஸ் பண்ணலாம், எழுதிக்கும் சொல்லக்கூடிய டேட்டா.
ஃபர்ஸ்ட் செக்ஸ் ரேஷியோ, பாலின விகிதம். பாலின விகிதம் 2019-21 2019-21 எவ்வளவு அப்படின்னா 1000 ஆண்களுக்கு 1000 males. பாருங்க இந்தியாவோட செக்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்குதாமா. 1000 ஆண்களுக்கு 1020 பெண்கள், 1020 females. ஓகே, அடுத்த ஒரு செக்ஸ் ரேஷியோ என்ன சொல்றாங்கன்னா பிறக்கும் போதே செக்ஸ் ரேஷியோ கணக்கு எடுப்பாங்க. ஓகேங்களா, ஆன் பெர்த் செக்ஸ் ரேஷியோ எழுதிக்கோங்க. பிறப்பு பாலின விகிதம். பாலின விகிதம்ங்கிறது தனி ஒரு 18 ஏஜ்ல வந்து எடுப்பாங்க. 18 ஏஜுக்கு அபோர்வே எடுப்பாங்க. இது வந்து பிறக்கும் போது சைல்ட் செக்ஸ் ரேஷியோ கிடையாது, பிறப்பு பாலின விகிதம். அதுவும் 2019-21 டேட்டா. 2019-21 டேட்டா 1000 ஆண்களுக்கு 952 1952 பாத்துக்கோங்க. 1952 அடுத்து TFR டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட், தமிழ்ல மொத்த கருவுறுதல் விகிதம். சரி, இதோட டெஃபினிஷன் தெரியுங்களா? இப்போ செக்ஸ் ரேஷியோ டெஃபினிஷன் தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள். ஓகே, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டுக்கு டெஃபினிஷன் என்னன்னா மீனிங் ஏன் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. மொத்த கருவுறுதல் விகிதம்னா என்ன, அதுவே இருக்குது மீனிங். ஒரு பெண் எத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, ஒரு பெண் வந்து எத்தனை குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்களோ அதுதான் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். அது வந்து பெற்றெடுக்கிறத விட என்ன ஃபெர்டிலிட்டி, அது கர்ப்பம் ஆகுறாங்களோ அந்த டேட்டாவை தான் சொல்றாங்க. பெற்றெடுக்க கூட கிடையாது, எவ்வளவு வந்து கருவுறுதல் பெறுறாங்களோ அந்த டேட்டாவை தான் இங்க சொல்றாங்க. ஓகே, இப்போ இது வந்து டேட்டா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மாறுபடும். ஒரு சில பேருக்கு 4 குழந்தை, ஒரு சில பேருக்கு 2, ஒரு சில பேருக்கு குழந்தை இல்லாம இருக்கும். அப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஆவரேஜ் பார்க்கும்போது கண்டிப்பா அந்த 2.1 அந்த மாதிரி இருக்கும். சம்திங் 0.1 சம்திங் இருக்க போகுது. அப்போ அந்த டேட்டாவை இப்ப எழுத போறீங்க, எழுதிக்கோங்க. 2019-21 எல்லா டேட்டாவும் அதே தான். 2019-21 TFR 2 just 2% போடாதீங்க, 2. ஓகேவா, ஒரு பெண்ணுக்கு சராசரியா 2019-21 எவ்வளவு குழந்தைகள் பெற்றிருக்காங்களாமா? சராசரியா 2 குழந்தைகள். ஒரு நார்மல் லெவல், ஆவரேஜ் லெவல் ஒன்று இருக்குமா, அது எவ்வளவு? ஒரு நார்மல் லெவல், இந்த லெவல் கண்டிப்பா இருக்கணுங்கிறது ஏதாவது லெவல் தெரியுமா? இந்த வார்த்தை இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சது இல்லை, சரி அதனால விட்டுருங்க. அதாவது எப்பவுமே நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க சைட்ல இருந்து உங்க கருத்தை சொல்லுங்க. ஒரு ஒரு தம்பதிகளுக்கு, ஒரு கப்பல்ஸுக்கு வந்து ஒரு குழந்தை பெற்றெடுப்பதா, 2 குழந்தையா 3 குழந்தையா, எத்தனை குழந்தைகள்? அது வந்து ஒரு நார்மல் கரெக்டான லெவல் 2. ஏன் அந்த 2 சொல்றீங்க? ரொம்ப குறைவு, அது ரொம்ப அதிகம், அதான் நார்மல் லெவல். ஓகே, இது வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்றது. ஆனா என்ன தியரி சொல்றாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் சொல்லுவாங்க. அதாவது கப்பிள்ஸ், நான் என்னோட ஒய்ஃப், எங்க 2 பேரையும் அடுத்த தலைமுறை ரீப்ளேஸ் பண்ணும்போது 2 குழந்தைகள், புரியுதுங்களா? மேபி நாங்க 2 பேரும் ஒரு குழந்தைகளை பெற்றெடுத்தோம்னா பாப்புலேஷன் தான் மாற போகுது, டிக்ளைன் தான் ஆக போகுது. ஓகே, அப்ப 2 தம்பதிகள் 2 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அடுத்த தலைமுறை 2 பேர், அதுதான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அப்போ நார்மலா TFR எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா இந்தியாவுக்கு எவ்வளவு வந்து ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க, இவ்வளவு தான் இருந்தா நல்லது, சேஃப் ஜோன் அப்படி சொன்னாங்கன்னா 2.1 தான் நார்மல். இதை மென்ஷன் பண்ணிக்கோ, நீங்க மென்ஷன் பண்ணணும். கரெக்டான டேட்டா அப்படின்னா 2.1 இதுதான் வந்து இருக்கணும். ஆனா அதை விட இப்ப கம்மி என்ன ஆயிடுச்சு, 2 மாறிடுச்சு. ஓகேங்களா, நார்மல் லெவல் ஆஃப் TFR. ஓகே, இந்த 2% சொன்னோம்ல, 2ங்கிறது TFR, அது பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல 2.1 ஆகும், நகரங்கள்ல சிட்டி சைடுல 1.9 ஆகும் இருக்கு. மொத்த ஆவரேஜ் பார்க்கும்போது 2 மாறுது. இப்போ கிராமப்புறங்கள்ல அந்த பெத்துக்கிறதே வந்து அதிகமா இருக்குது. இன்னமும் அந்த நம்ம பாப்புலேஷன் மெசேஜ் கொண்டு போக முடியல. In rural areas 2.1 TFR, in urban areas 1.9 TFR. அடுத்து எழுதிக்கோங்க, குடும்ப கட்டுப்பாடு. தமிழ் எழுதிக்கோங்க, இங்கிலீஷ் சொல்றேன். குடும்ப கட்டுப்பாடு, ஃபேமிலி பிளானிங். ஒரு வார்த்தை நான் சொல்றேன், அந்த வார்த்தை எழுதிக்கோங்க தமிழ்ல. ஒட்டுமொத்த
கருத்தடை ஒட்டுமொத்த கருத்தடை பரவல் விகிதம் ஒட்டுமொத்த கருத்தடை பரவல் விகிதம் 54% to 54% 67%. அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த ஒட்டுமொத்த சொல்லிருந்தோம் அந்த வார்த்தை இங்கிலீஷ் எழுதிக்கோங்க. ஃபேமிலி பிளானிங் வச்சுக்கோங்க. ஓவரால் contraceptive prevalence rate CPR overall contraceptive prevalence rate இது என்னன்னா ஒட்டுமொத்த என்ன சொன்ன கருத்தடை விகிதம் ஒண்ணு இல்ல. அதாவது ஆஃப்டர் த மேரேஜ் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குது தப்பு கிடையாது, அது யாருமே தப்பு சொல்லுது. அப்ப செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலே குழந்தை பிறக்குமாங்கிறது கிடையாது. நாட்கள் போக போக நிறைய கான்ட்ரசெப்டிவ் டிவைசஸ் இருந்துருக்கு, நிறைய வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் காண்டம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சர்ஜரி மூலமாகவோ நிறைய டேப்லெட்ஸ் மூலமாகவோ கருத்தடைகிறது இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு தம்பதியர் கிட்ட போயிட்டு நம்ம வந்து அதை வந்து கம்பேர் பண்ண முடியாது. அப்போ இந்த கான்ட்ரசெப்டிவ் டிவைசஸையும் இந்த ரேட்டையும் நம்ம வந்து அதிகப்படுத்தணும். அப்போ நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்களே பார்த்துருப்பீங்க, காண்டம்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கிறது, இத மாதிரி இந்த விஷயங்கள் தான் அதிகப்படுத்தணும். நம்ம மக்கள் கிட்ட போயிட்டு அதை புஷ் பண்றதை விட இந்த மாதிரி டிவைசஸ் இருக்குன்னு நம்ம தெரியப்படுத்தும். அதுதான். அப்போ இந்த மாதிரி விஷயங்களும் நாட்கள் போக போக அதிகமாயிட்டு இருக்கு. ஒன்ஸ் அப்பான் டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டோட்டல் பாப்புலேஷன்ல வெறும் 10% பீப்புள் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்போ எவ்வளவு ஆயிடுச்சு? 54 வந்து 64%. அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. சிபிஆர் ரேட் 54 to 67%. 67 தான் சொல்லிருந்தேன். 54 இருந்து 67%. நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் ஹெட்டிங் கொடுங்க, இங்கிலீஷ் பண்ணி எழுதிக்கோங்க, தமிழ்ல சொல்றேன், வெயிட் பண்ணிக்கோங்க. சைல்டு நியூட்ரிஷன். Child nutrition indicates improvement level. சரி, நியூட்ரிஷன் இல்லாம என்னென்ன நோய்கள் வருது? சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்களா? நியூட்ரிஷன் இல்லாம என்னென்ன நோய்கள் வருது? மராசுமஸ், குவாஷியர், ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம சயின்ஸ்ல டிசீஸா படிச்சிருப்போம். டிசீஸ் நம்ம எக்கனாமிக்ஸ்லயும் இந்த மாதிரி டேட்டாஸ்ல கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டண்டிங் அப்படி சொல்லுவாங்க, குள்ளத்தன்மை அப்படி சொல்லுவாங்க. அந்த தான் இப்ப நம்ம யூஸ் பண்ண போறோம். எழுதிக்கோங்க. ஸ்டண்டிங், STUNTING. Stunting has declined from 38 to 36%. ரெண்டுமே பர்சன்டேஜ். 36 இருந்து 38, சாரி 38 இருந்து 36, 38 இருந்து 36 டிகிரீஸ் ஆயிருக்கு. ஸ்டண்டிங் என்னது? குள்ளமா இருப்பாங்களா பசங்க எல்லாம், குள்ளத்தன்மை, அதை வந்து டிகிரீஸ் ஆயிருக்கு. இப்போ மொத்தம் 100 குழந்தை பெற்றெடுத்தாங்கன்னா அது 38% வந்து இந்த குள்ளத்தன்மையால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ என்ன செய்யறாங்க? எல்லாருமே ஓரளவுக்கு அது டிகிரீஸ் ஆயிட்டு 36 மாறி இருக்கு. அடுத்து இந்த டேட்டா முடிச்சுக்கோங்க. அடுத்து வாஸ்டிங், WASTING, வாஸ்டிங் 21% to 19%, எல்லாமே டிகிரீஸ் ஆயிருக்கு. அடுத்து அண்டர் வெயிட், இது எல்லாமே ஆல் இந்தியா லெவல். அண்டர் வெயிட் வாஸ்டிங்னா என்ன சொல்றது, இந்த உடல் பருமன் சம்பந்தமா இருக்கும் டிசீஸ். அடுத்து அண்டர் வெயிட் ஃப்ரம் 36 to 32. எப்படி நம்ம அண்டர் வெயிட் சொல்றோமோ அதே மாதிரி ஓவர் வெயிட் ஒரு டிசீஸ் தான். ஓவர் வெயிட் அதை எழுதிக்கோ. ஓவர் வெயிட் என்ன ஆயிடுச்சுன்னா இன்க்ரீஸ் தான் ஆகுது. நமக்கு எப்பவுமே தெரியும் எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் கம்மியாயிட்டு இருக்குதோ அதே அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சில்ட்ரன்ஸ் கிட்ட நிறைய அந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாகுது. அதனால எல்லா சில்ட்ரன் என்ன ஆகுறாங்க? ஓவர் வெயிட் ஆயிடுது. அப்போ இந்த பர்சன்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எழுதிக்கோங்க. ஓவர் வெயிட் இன்க்ரீஸ்ட் from 2.1% to 3.4%. 3.4%. தமிழ் எழுதிங்களா? தமிழ்ல வாஸ்டிங் குள்ள நிலை.
சாரி ஸ்டன்னிங் குள்ள நிலை 38 இலிருந்து 36 குறைந்துள்ளது. அந்த வாஸ்டிங் எழுதிருந்தீங்க, அதில் வேணா தமிழ் எழுதிக்கோங்க. உயரத்திற்கேற்ற எடையின்மை, அவ்வளவுதான். ஹைட்டுக்கு ஏற்ற எடை தான் சொல்லுவாங்க. நீங்க ஸ்கூல்ல இந்த இண்டெக்ஸ் படிச்சிருப்பீங்க, பிஎம்ஐ படிச்சிருப்பீங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ், அதுதான் இங்க சொல்றாங்க, உயரத்திற்கேற்ற எடையின்மை. அடுத்த பாயிண்ட், உயரத்திற்கேற்ற எடையின்மை 21 இலிருந்து 19 குறைந்துள்ளது. 21 இலிருந்து 19 குறைந்துள்ளது. அடுத்து அண்டர் வெயிட் அப்படின்னா வயதிற்கேற்ற எடையின்மை. வயதிற்கு ஏற்ற எடையின்மை 36 இலிருந்து 32 குறைந்துள்ளது. அடுத்து அதிக எடை கொண்ட குழந்தைகள், ஓவர் வெயிட். அதிக எடை கொண்ட குழந்தைகள் 2.1 இலிருந்து 3.4 அதிகரித்துள்ளது. 2.1 இருந்து 3.4. அடுத்து லாஸ்ட் டேட்டா இதுல வெளியிட்டது. இதுல தமிழ்நாடு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கு. இப்ப சொல்ல போற டேட்டால எப்பவுமே நம்ம நீங்க எழுத போற டோட்டல் மெயின்ஸ் கொஸ்டின்லயும் வேர்ல்டு லெவல்ல பார்க்கும்போது இந்தியாவை மையப்படுத்தியே எழுதணும். ஓகே, இந்தியா லெவல்ல பார்க்கும்போது தமிழ்நாடை மையப்படுத்தியே எழுதணும். இப்போ நீங்க இந்தியா லெவல்ல ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா ஏதாவது நீங்க எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்கன்னா தமிழ்நாடு சம்பந்தமா எக்ஸாம்பிள் கொடுங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது ஸ்டேட் எக்ஸாம்பிள் கொடுக்குறது தமிழ்நாடு சம்பந்தம் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ், அவ்வளவு, வேற எதுவுமே கிடையாது. அப்ப தமிழ்நாடு சம்பந்தமா இதுல என்ன அச்சீவ்மெண்ட் இருக்கு பாருங்க. இன்ஸ்டிடியூஷனல் பர்த், மருத்துவமனைசார் பிறப்புகள். இன்ஸ்டிடியூஷனல் பர்த், மருத்துவமனைசார் பிறப்புகள். என்ன இந்த மருத்துவமனைசார் பிறப்புகள்? இன்ஸ்டிடியூஷனல் பர்த் அப்படின்னா நான் கிளாஸ்ல ஆல்ரெடி சொல்லிருக்கேன், எக்கனாமிக்ஸ் டீச் பண்ணும்போது ஐஎம்ஆர் எம்எம்ஆர் தான் அதிகமா இருக்கிறது. காரணம் என்ன? ஐஎம்ஆர் எம்எம்ஆர் தான் அதிகமா தானே இருந்தது ஒரு காலங்களில். அதெல்லாம் என்ன காரணம் புரியுது? மெடிக்கல் சிஸ்டம், வேற வார்த்தை மெடிக்கல் சிஸ்டம். ஓகே தான், வேற ஏதாவது? ஐஎம்ஆர் எம்எம்ஆர் எனக்கு தெரியல. சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை உடனே இறந்து போவதற்கான காரணம் என்ன? குழந்தை பெற்றெடுக்கும் போது தாய்மார்கள் இறப்பதற்கான காரணம். இதெல்லாம் ஏன் அதிகமா இருப்பதற்கு காரணம் என்ன? எஸ், வீட்டிலே பிரசவம் பார்க்கறது. ஒரு காலங்கள்ல ஒரு குடிசையில அந்த கிழவிகள் பழைய கிழவிகள் தான் படங்களை பார்த்துருப்பீங்க, பாட்டிமார்கள் தான் பார்க்கறது. ப்ராப்பரா அவங்ககிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் கூட இருக்காது. ஓகே, பழைய கத்தி இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு டெலிவரி பார்க்கறது. இதனால என்ன ஆகுது? அவங்க தாய்மார்கள் இறந்து போறாங்க, குழந்தை இறந்து போறாங்கல்ல. அப்போ இதெல்லாம் அல்லாம கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே ஹாஸ்பிட்டலை என்ன செய்யணும்? பெற்றெடுக்கணும். அதுதான் இன்ஸ்டிடியூஷனல் பர்த், மருத்துவமனைசார் பிறப்பு. அதை வேணா டெஃபினிஷன் வேணா எழுதிக்கோங்க, இல்லாட்டி புரிஞ்சுக்கோங்க. டேட்டா மட்டும் எழுதிக்கோங்க. ஆல் இந்தியா லெவல்ல சொல்றேன். ஓகேடா? It increased 79% to 89%. It increased 79% to 89%. 79%இலிருந்து 89% அதிகரித்துள்ளது மருத்துவமனைசார் பிறப்புகள். இதுல 2 ஸ்டேட் பாத்துக்கிட்டீங்கன்னா 100% அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு, இன்னொரு ஸ்டேட் அந்த ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி. இந்த 2 ஸ்டேட்டும் 100% இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க அப்படியே எழுதணும். எழுதுனீங்கன்னா நல்ல மார்க் கிடைக்கும். 100% achievement achieved by Pondicherry and Tamil Nadu. 100% இலக்கை 100% இலக்கை பாண்டிச்சேரியும் தமிழ்நாடும் பெற்றுள்ளது. ஓகே, அவ்வளவுதான். இது எல்லாமே டேட்டாஸ். நீங்க क्वेश्चन என்ன கேட்க போறோம்னா டைரக்டா நேஷனல் ஹெல்த் சாம்பிள் சர்வே, ஃபேமிலி சர்வே, இத பத்தி நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஒரு நோட் பண்ணணும், ஷார்ட் நோட், சிறு குறிப்பு வரைங்க. 6 மார்க் क्वेश्चन. அப்போ அத பத்தி ஒரு டெஃபினிஷன் எழுதிட்டு அவங்க என்னென்ன டேட்டா கொடுத்தாங்க, இப்போ ரீசன்ட்டா என்ன டேட்டா வந்தது, அது எந்த இயர் பேஸ்ட் இது அப்படி டேட்டா எழுதணும். வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ நீங்க இதுல ரெஃபர் பண்ண வேண்டியது, எக்ஸ்ட்ரா ரெஃபர் பண்ண வேண்டியது அந்த இன்ஸ்டிடியூஷனை பத்தி ரெஃபர் பண்ணிக்கோங்க. IIPS எழுதிக்கோங்க. ரெஃபர் அப்படி போட்டு இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. IIPS அதை எழுதினீங்க விட்டுருங்க. ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. இன்டர்நேஷனல்
தமிழ்ல சொல்றேன், தமிழ்ல இருக்குது. இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாப்புலேஷன் சயின்ஸ், சர்வதேச மக்கள் தொகை, சர்வதேச மக்கள் தொகை அறிவியல் நிறுவனம். சர்வதேச மக்கள் தொகை அறிவியல் நிறுவனம், IIPS. ஓகேங்களா? தமிழ்ல சர்ச் பண்றவங்க இங்கிலீஷ்லயே சர்ச் பண்ணுங்க, அப்பதான் வரும், தமிழ்ல சர்ச் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்க வேற எதை பத்தி படிக்கணும்னா எழுதிக்கோங்க, சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இந்த மினிஸ்ட்ரியோட வெப்சைட் போய் பார்க்கணும். அவங்க ஒரு பாலிசி, பாப்புலேஷன் சம்பந்தமா ஏதாவது பாலிசி வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பாலிசி என்ன செய்யணும், நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கணும். ஓகே, அப்படி சொல்ல மாட்டேன். எல்லாருடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்தீங்களா? எல்லாருடைய கான்டாக்ட் நம்பர். நீங்க எல்லாருமே ஸ்மார்ட் போன் தானே யூஸ் பண்றீங்க, யாரும் நார்மல் போன் தான் இல்லையே. ஓகேவா? டெலிகிராம் சேனல் மட்டும் ஓபன், குரூப் வேணா, டெலிகிராம் சேனல் மட்டும் ஓபன் பண்ண வச்சுக்கிறேன். யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷன் இல்லை. இப்போ ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலிசியில நீங்க ஒரு சில பேர் தேட முடியாது, அதனால நான் என்ன பண்றேன், நான் தேடி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? தாராளமாக சேனல் மட்டும் நான் மட்டும் தான் பேசுறேன், நான் மட்டும் தான் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும், வேற யாரும் ஒன்றுமே கிடையாது. அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் இன்ஸ்டிடியூட்டோட வாட்ஸ்அப்ல இருந்து உங்களுக்கு லிங்க் பண்றாங்க. டெலிகிராம் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அந்த லிங்க் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மூலமா மெயின்ஸுக்கு மட்டுமே தனியா ஒரு சேனல் மட்டும். அதுல நான் ஷேர் பண்ணக்கூடிய PDF நீங்க ரெஃபர் பண்ணுங்க. அதை வந்து அதை ஃபுல்லா நான் படிக்கணும்னு சொல்ல வரல, அதை ரெஃபர் பண்ணதுக்காக வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது விஷயங்கள் நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன், தேவையான விஷயங்கள். இப்படி எப்படி டயக்ராம் பண்ணணும், ஏதாவது பேப்பர்ஸ் கிடைச்சாலோ, அது என்ன சொல்றது, ஒரு டயக்ராமெட்டிக்கோ ஏதாவது வேற எங்கேயாவது சோர்ஸ் கிடைச்சாலும் நான் அதையும் ஷேர் பண்றேன், நீங்க ரெஃபருக்காக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓபன் பண்ணாம எதுவும் யாருக்கும் அப்ஜெக்ஷன் கிடையாதுல்ல? ஓகே, அடுத்து எழுதிக்கோங்க, இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் சைடு பாலிசி எழுதியாச்சு. ஓகே, அடுத்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அந்த யூபியோடைய அந்த பில் பத்தி நம்ம படிப்போம். ஹெட்டிங் போட்டுக்கோங்க, உத்தரப்பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் டூ சைல்டு பாலிசி. ஹெட்டிங் உத்தரப்பிரதேஷ் டூ சைல்டு பாலிசி, உத்தரப்பிரதேசத்தின் 2 குழந்தைகள் கொள்கை. ஓகே, டூ சைல்டு பாலிசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து சைனா மாடலை காப்பி பண்ண மாடல். சைனா என்ன பண்ணிருந்தாங்க, ஒன் சைல்டு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நம்ம இங்க யூபி வந்து என்ன பண்றாங்க, டூ சைல்டு பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, வேற எதுவுமே கிடையாது. இப்போ இதுல வந்து என்னென்ன டேட்டால எய்மா வச்சிருந்தாங்க அது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இது 15 மார்க்கோ அல்லது 12 மார்க் கொஸ்டின்ஸா வரலாம். இப்போ வரும்போது என்ன செய்யலாம்னா, நீங்க இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுக்க போறீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தை மட்டும் பத்தியே இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறீங்க. ஓகே, உத்தரப்பிரதேசத்தை மட்டும் பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு உங்களுக்கு என்ன தெரியும், என்ன டேட்டாஸ்லாம் தெரியும், அதை நீங்க இன்ட்ரோடக்ஷனா எழுத போறீங்க. என்ன டேட்டாஸ் தெரியும் சொல்லுங்க. இந்தியாவிலே மோஸ்ட் பாப்புலஸ் ஸ்டேட் சொல்லலாமா, இந்தியாவிலே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம். வேற பிகெஸ்ட் ஸ்டேட். ஓகே, அதான் அதிக மக்கள் தொகை மாநிலம். வேற சரி, சக்கரை கிண்ணம். ஓகே, அது பாப்புலேஷன் சம்பந்தம் இல்லை. ஓகே, அது வேணா, பாப்புலேஷன் சம்பந்தம் வேற என்ன எழுதுவீங்க. இந்த கொஸ்டின் அதே மாதிரி, மக்கள் அடர்த்தி அங்கேயே அதிகமா இருக்கு பீகார்ல. எஸ், பீகார். ஓகேங்களா? அதான் மோஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகே, அதெல்லாம் வந்து பாப்புலேஷன் சம்பந்தமா இல்லை. பாப்புலேஷன் சம்பந்தம் டேட்டா கொடுங்க. நான் சொன்னா, அதாவது இப்போ வந்து இந்த உத்தரப்பிரதேசம் மட்டுமே தனியா ஒரு கண்ட்ரி அறிவிச்சா எத்தனாவது பெரிய கண்ட்ரியா இருக்க போகுது, 5வது மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி, பாப்புலேஷன் 5வது மிகப்பெரிய கண்ட்ரி. இந்த டேட்டாவை சொல்லுங்க. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசோட டோட்டல் பாப்புலேஷன் என்ன, 20 crore, 20 கோடி. அதே மாதிரி உத்தரப்பிரதேசோட டென்சிட்டி மென்ஷன் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்க, இன்ட்ரோடக்ஷனா மென்ஷன் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பாலிசியை எந்த இயர் கொண்டு வந்தாங்க, 2021 கொண்டு வந்தாங்க. அதை எழுதி. ஓகேவா? அது என்னன்னா ஒரு பில்லா கொண்டு வந்தாங்க. அந்த பில்லோட நேம் இப்ப சொல்றேன், அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. உத்தரப்பிரதேச மக்கள் தொகை, தமிழ் எழுதிக்கோங்க. உத்தரப்பிரதேச மக்கள் தொகை, யூபி பாப்புலேஷன், உத்தரப்பிரதேச மக்கள் தொகை கட்டுப்பாடு, உறுதிப்படுத்துதல் மற்றும் நலன் மசோதா 2021.
உத்தரப்பிரதேச பாப்புலேஷன் கண்ட்ரோலிங், ஸ்டேபிளிங் உறுதிப்படுத்துவது, ஸ்டேபிளிங் அண்ட் வெல்ஃபேர். வெல்ஃபேர் பில் கமா போட்டு பில் போடுவோம். இது பில் தான், இன்னும் என்ன ஆகல, ஆக்டா வந்து மாறல. 2021 வந்த பில், ஓகேங்களா? 2021 வந்த ஒரு மசோதா, இன்னமும் அது சட்டமாக மாறல. பாப்போம் சட்டமா மாறுதா இல்லையா சொல்லிட்டு. அப்போ இதுதான், இதை பத்தி நீங்க பில்லை பத்தி நீங்க ரெஃபர் பண்ணிட்டு அதை பத்தி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் யூபி பத்தி எழுதுறீங்க, அதுக்கடுத்து இந்த பில் இந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது இதெல்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பில்லுல என்னென்னதான் சொல்றாங்க அதான் எழுத போறேன். அந்த பாயிண்ட் தான் இப்ப எழுதிக்கலாமா? எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டேட் எல்லாம் அப்படியே நீங்க சாதாரணமா எழுதிக்கோங்க. உத்தரப்பிரதேசம் வந்து 20 கோடி, கிட்டத்தட்ட 20 கோடி, அதாவது 19 crore 9 lakh சம்திங் வரும். நம்ம மொத்தமா 20 கோடி, அப்ராக்சிமேட்லி தோராயமாக 20 கோடி மக்கள் தொகை கொண்டது. அப்புறம் அதோட டென்சிட்டி எழுதிக்கோங்க. யூபியோட டென்சிட்டி, மக்கள் தொகை அடர்த்தி 828 per square kilometer. 828 per square kilometer. அது ஒரு வேற என்னதான் யூபியில் இருக்குது? பாப்புலேஷன் சம்பந்தமா சொல்லுங்க. வேற ஏதாவது இது சம்பந்தம் வேற ஏதாவது சொல்லுங்க. பாப்புலேஷன் இருக்கிறதுனால வேற என்னதான் அங்க எஃபெக்ட் இருக்குது? மக்களுக்கு அடர்த்தி அதிகமா இருக்கு, டென்சிட்டி அதிகமா இருக்குது. வேற இல்லிட்ரசி, ரொம்ப கம்மியா இல்லிட்ரசி இருக்குதா? அப்ப யூபி இல்லிட்ரசி என்ன மென்ஷன் பண்ணுங்க. வேற வேற என்ன அதிகமா இருக்குது? பாவர்ட்டி அங்க அதிகமா இருக்குது. அங்க எவ்வளவு பேர் பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கிறாங்க? வேற அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பின்மை எவ்வளவு இருக்குது? இதெல்லாம் அந்த ஸ்டேட் ஸ்பெசிபிக்கா ரெஃபர் பண்ணும். ஏன் சார் அந்த ஸ்டேட்டை பத்தி படிக்கணும்னா அந்த ஸ்டேட்ல இந்த பில்லு வந்திருக்குது, ஓகேங்களா? மேபி இந்த பில்லு வரலன்னா நம்ம அதை படிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த பில்லு கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூவா லாஸ்ட் இயர் வந்ததுனால நம்ம இதை படிக்கணும், வேற இஷ்யூ கிடையாது. அப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லலாம், பிலோ பாவர்ட்டி லைன் அங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, வேற என்ன சொல்லியிருந்தோம், இல்லிட்ரசி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அது ஒரு பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் லெவல் எவ்வளவு இருக்குது. அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்குமா? பாத்துறீங்களா? அங்க இருக்க செக்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கும். கிட்டத்தட்ட நியர்லி 914 நினைக்கிறேன், 14. இந்தியாவுடைய செக்ஸ் ரேஷியோ 940, அங்க அதோட செக்ஸ் ரேஷியோ 914 நினைக்கிறேன். இந்த மாதிரி செக்ஸ் ரேஷியோ இது எல்லாமே ஏன் வந்து கம்மியா இருக்குதுன்னா பிகாஸ் ஆஃப் பாப்புலேஷன். மக்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால இது இருக்குது. அதனால கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அப்புறம் என்னென்னலாம் எய்மா வச்சுக்கிறாங்க எழுத போறீங்க. அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. Decreasing total fertility rate, மொத்த கருவுறுதல் விகிதத்தை TFR எழுதிக்கோங்க. நமக்கு தான் இப்ப இனிமேல் தெரிய வந்துருச்சு TFR total fertility rate. Decreasing TFR in 2026 from இப்போ அவங்களுடைய TFR எவ்வளவுனா 2.7. இப்போ அவங்களோட 2.7 இருக்குது. from 2.7 to 2.1 எந்த இயர்ல அச்சீவ் பண்ணணுமா? 2026ல. and also in 2030 2030 சேம் ரேட்டிங் இதையே அச்சீவ் பண்ண போறாங்க. ரெண்டு ரேட்டா ஃபிக்ஸ் பண்றாங்க. 2026ல எவ்வளவு அச்சீவ் பண்ண போறாங்க, 2030ல எவ்வளவு அச்சீவ் பண்ண போறாங்க. in 2030 1.7 to achieve 1.7. தமிழ் எழுதிட்டீங்களா? மொத்த கருவுறுதல் விகிதத்தை வந்து 2026 2.7 இருந்து 2.1 ஆகவும் 2030ல 1.7 ஆகவும் குறைக்க வேண்டும். இதுதான் வந்து எய்மா வச்சிருக்காங்க. என்ன இவ்வளவு லேட்டா வந்தீங்க? மெட்டீரியல் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டீங்க, சரி அப்புறம் வாங்கிக்கிறோம். கவனிங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி சிபிஆர் சொல்லலாம். சிபிஆர் தமிழ் எழுதிங்க. ஒட்டுமொத்த கருத்தடை விகிதம் அதை எழுதிக்கும். இன்க்ரீஸ் கான்ட்ரசெப்டிவ் ப்ரிவலன்ஸ் ரேட். ஒட்டுமொத்த கருத்தடை விகிதத்தை நம்ம இந்தியாவுக்கு கருத்தடை விகிதம் எவ்வளவு இருந்தது பார்த்திருந்தோம், எவ்வளவு பெர்சன்டேஜ் பார்த்திருந்தோம், 54 to 67 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஆனா எப்பவுமே நீங்க எந்த டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்தியாவுடைய ஆவரேஜை விட எது கம்மியா இருக்கும்?
இந்தியாவோட ஆவரேஜோட யூபியோட ஆவரேஜ் கம்மியா தானே இருக்கும். அதே மாதிரி இங்க சிபிஆர் எவ்வளவு இருக்கு அப்படி பாருங்க, 31% தான் இருக்குது. ஓகேங்களா? இன்க்ரீஸ் சிபிஆர் from 31% to 46%. Sorry, 45% in 2026. 2026 மொத்த கருத்தடை விகிதத்தை 31 இருந்து 45ஆக அதிகப்படுத்த வேண்டும். அது 2030 52% அதிகரிக்க வேண்டும். 52. நெக்ஸ்ட் ஐஎம்ஆர். ஐஎம்ஆர் எப்படி டிக்ரீஸ் பண்ணணும்? அடுத்த பாயிண்ட் இருக்கும். டிக்ரீசிங் ஐஎம்ஆர் from 197 அதாவது ஐஎம்ஆர் என்ன? இன்ஃபான்ட் மோட்டார். சாரி, இது வந்து எம்எம்ஆர். ஐஎம்ஆர் அடிச்சுங்க. எம்எம்ஆர் மேட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட், தாய்மார் இறப்பு விகிதம். எம்எம்ஆர் டிக்ரீசிங் ஃப்ரம் 197 to 150. சேம் பை 2026. 2 இயரா மென்ஷன் பண்றாங்க. 2026ல 150 ஆகவும் 2030ல 98 ஆகவும் அச்சீவ் பண்ணணும். 98 ஆகவும் அச்சீவ் பண்ணணும். அடுத்து இன்ஃபான்ட் மோர்டாலிட்டி ரேட், பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம். ஐஎம்ஆர் பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதத்தை 43 இருந்து 32ஆக அச்சீவ் பண்ணணும். டிக்ரீசிங் ஃப்ரம் 43 to 32. அடுத்து எப்படி இன்ஃபான்ட் மோர்டாலிட்டி ரேட் இருக்குதோ அதே மாதிரி சிஎம்ஆர் இருக்குது, சைல்டு மோர்டாலிட்டி ரேட், குழந்தை இறப்பு விகிதம். அப்படின்னா இது என்னது? இன்ஃபான்ட் மோர்டாலிட்டி ரேட்னா எத்தனை ஏஜுக்குள்ள சொல்லியிருந்தேன்? பச்சம் குழந்தை இறப்பு விகிதம்னா எத்தனை ஏஜுக்குள்ள? 6. 1 ஏஜ். பிறந்த குழந்தையிலிருந்து 1 வருஷத்துக்குள்ள அந்த குழந்தை எப்போ இறக்குதோ அதுதான் ஐஎம்ஆர். அதே இது சிஎம்ஆர்னா 1 இருந்து 5 ஏஜுக்குள்ள, 5 வயதுக்குள்ள. தெரியாதவங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. சிஎம்ஆர் அப்படின்னா சைல்டு மோர்டாலிட்டி ரேட். ஐஎம்ஆர் 2030 பாத்தீங்கன்னா 98 ஐஎம்ஆர் தானே. இதுல சொல்ல அது இது அதை மென்ஷன் பண்ணுங்க. 43 இருந்து 32. அடுத்து சிஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் 35 இருந்து 25 டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ் ஃப்ரம் 35 to 25. ஓகே, இது வந்து அந்த பில் பத்தி. இதை பத்தி நீங்க ரெஃபர் பண்ணிக்கோ, எக்ஸ்ட்ராவா ரெஃபர் பண்ணுங்க. அந்த பில் என்ன சொல்றாங்க, யூபி பத்தி வேற ஏதாவது டேட்டாவை ரைட் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கோ. ஓகேங்களா?